ஆண்டவர் நல்லவர். மிக தெரிந்த ஒரு ஆசீர்வாதமான பகுதியை இந்த ராத்திரி பிரசங்கிக்க நான் பாரப்படுகிறேன். ஆண்டவர் நல்லவர். Glory to God. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஏசாயா, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது இறங்கினீர். அல்லேலூயா. உடைய சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது இறங்கினீர். உடைய சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. 4ஆம் வசனம் கூட வாசிப்போமா? தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நேரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் அவைகளை கண்ணால் கண்டதுமில்லை. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இத்தனை ஆண்டு உபதேசத்திற்கும் பரிசுத்தத்துக்கும் நிலைத்திருக்கிற ஒரு சத்திய தேவ சபை ஆண்டவரே, இதில் தியாகம் பண்ணியிருக்கிற பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் ஆண்டவர்கள் மத்தியில் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்ய நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் அப்பிரயோஜனமானவன், என் கடமை மட்டும் நான் செய்கிறேன். நேற்று இரவு கூட்டங்கள் பகல் கூட்டங்களை கிரி செய்த ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலும் வார்த்தையை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லாரோடு பேசியிருங்கப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, எமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நேரில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மிக தெளிவான உங்களோடு கர்த்தர் பேசுகிற நல்ல வார்த்தையாய் இந்த ராத்திரி மாறட்டும். ஆண்டவர் நல்லவர். மிக தெளிவாய் கர்த்தர் பேசுகிற நல்ல நேரமாய் மாறட்டும். கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ராத்திரியிலே எதிர்பாராத காரியங்களை செய்கிற கர்த்தர் என்கிற தலைப்பில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுயார் நமக்காக மரித்து அடக்கமனப்பட்டு உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிற இயேசுயார் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை செய்கிற கர்த்தர். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. நீங்கள் இந்த ஏசாயா அப்படின்னு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். பைபிளில் 66 அதிகாரங்கள் உள்ள ஒரு புத்தகம் ஏசாயா. பைபிளில் 66 புத்தகம் இருக்கிறது. ஏசாயாவில் 66 அதிகாரங்களுக்கு நல்ல கவனிங்க, ரொம்ப அழகாக இருக்கும். முதல் 39 அதிகாரம் பார்த்தீங்கன்னா விக்கிரக வழிபாடு, அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகள், இதை குறித்து ஏசாயாவில் எழுதியிருக்கு. 40 முதல் 66 வரைக்கும் வாசித்தீங்கன்னா ரட்சிப்பை குறித்து எழுதியிருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்கும். பழைய ஏற்பாடு எத்தனை புத்தகம்? 39 இல்லையா? ஆமென். கர்த்தர் நல்லவர். புதிய ஏற்பாடு 27. பைபிள் அப்படி அழகாக இருக்குது பாருங்களேன். அதனால் வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாயா அப்படின்னா த காஸ்பல் ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு செய்தாங்க. எது சுவிசேஷம்? இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் பெயர், இயேசுவின் அழைப்பு, இயேசுவின் அபிஷேகம், இயேசுவனுடைய பாடுகள், அவருடைய காயங்கள், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், ரகசிய வருகை, பகிரங்க வருகை, 1000 வருஷ சாட்சி, பரிசுத்தாவி, அந்நிய பாஷை, இது எல்லாத்தையும் தெளிவாய் சொல்லுகிற ஒன்று பேர் சுவிசேஷம். ஆமென். ஏசுநாதர் பிறக்கிறதுக்கு டே தம்பிமார், தம்பிமார் அவன் விளையாடக்கூடாது, நீங்கள் அமைதியாக இருக்கணும். குட். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசுநாதர் பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முந்தி கிமு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஏசாயா மிக தெளிவாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு தோத்திரம். மிக தெளிவாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். தோத்திரம். அதுதான் இந்த ஏசாயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்க, அங்கே இப்படி எழுதியிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு முறை சினகா போயிருந்தார், ஒரு ஜெப ஆலயத்திற்கு. அங்கே தன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஏசாயா புத்தகத்தை வாசித்து அமர்ந்தார். எல்லாருடைய கண்களும் அவர் நோக்கி பார்த்தது. என்ன எழுதியிருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, குட். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இப்போ அந்த 64 என்ன, ஏசாயா 64ஆம் அதிகாரம் என்ன இருக்குன்னா ரெண்டா பிரிக்கணும். 1 8 வரை, அதுக்கப்புறம் 9 12 வரை. சரியா? 1 முதல் 8 வரை ஒரு பகுதி, இன்னொரு முறை 9 10 11 12 ரெண்டாவது பகுதி. இந்த தீர்க்க தரிசனம் என்ன? சபை ஜெபிக்கணும். சொல்லுங்க, சபை ஜெபிக்கணும். ஆமென். இந்த ரெண்டு பகுதியாக பிரிக்கணும். முதல் பகுதி என்ன? தேவ வல்லமையை வெளிப்படுத்த சபை ஜெபிக்கணும். ரைட். அடுத்த பகுதி என்ன? மன துயரங்களில் சபை ஜெபிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த ஊழியங்கள் எல்லாம் நிலைத்திருக்கிறது என்றால், நான் கடந்த வாரங்களிலே சில ஊழியங்களில் நான் பங்கு கொண்டேன். அதில் ஒரு திருச்சபையில் பிரசங்கித்தேன். 2 நாட்கள், ஆரம்ப நாட்களில் போன வாரத்தில் பிரசங்கித்தேன். அப்போ அது 75 ஆண்டுகள் என்று சொன்னார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது. பாருங்க, தோத்திரம். இந்த எளிமையான ஊழியங்கள் இத்தனை ஆண்டு நிலைத்திருக்கிறது என்றால், திரும்பி பார்த்தால் பரிசுத்தவான்களின் ஜெபம், அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்களின் ஜெபம், கள்ளம் கபடு இல்லாமல் கண்ணீரோடு உபவாசத்தோடு அவங்க பண்ண ஜெபம் தான் இன்றைக்கு இந்த ஊழியத்தை இந்த அளவுக்கு நிலைநாட்டியிருக்கிறது. ஆரம்ப திருச்சபை வளர்ந்தது ஜெபத்தில், ஆரம்ப திருச்சபை உயர்ந்தது ஜெபத்தில், ஆதி திருச்சபை சிறந்தது ஜெபத்தில், ஆதி திருச்சபை பெருகினது ஜெபத்தில், அற்புத அடையாளங்கள் நடந்தது ஜெபத்தில். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த முதல் பகுதி எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்த சபை ஜெபிக்கிறது. லிசன் டு மீ, நல்ல கவனிங்க. தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை ஜெபம், குடும்பத்துக்கு தேவை ஜெபம், ஊழியருக்கு தேவை ஜெபம், ஊழியக்காரிக்கு தேவை ஜெபம், வாலிபர்களுக்கு தேவை ஜெபம், வயோதிபர்களுக்கு தேவை ஜெபம். இன்றைக்கு தேவை ஜெபம், 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 ஜெபம். ஆமென். சொல்லுங்க. ஜெபமே வல்லமை, ஜெபமே அக்னி, ஜெபமே வானத்தை திறக்கும் திறவுகோல். திறமை செய்யாத ஜெபம் செய்யும், பணம் செய்யாத ஜெபம் செய்யும், அறிவு செய்யாத ஜெபம் செய்யும், அனுபவம் செய்ய முடியாத ஜெபம் செய்யும், குடும்ப பின்னணி செய்ய முடியாத ஜெபம் செய்யும். ஒரே வார்த்தையில சொன்னால், நம்ம மூளை செய்ய முடியாத முழங்கால் செய்யும். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வார்த்தைகளை பேச முடியும். நல்ல கவனமாக கேளுங்க, நல்ல கவனம். இந்த ராத்திரி கர்த்தரோடு தெளிவாய் பேச விரும்புகிறார். தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் கடைசி நாளில் கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு 50 வருஷத்தை திரும்பி பார்க்கிறேன், அல்லது ஒரு 52 ஆண்டுகள். என்னுடைய அறிவு வந்ததிலிருந்து 52 ஆண்டுகளை திரும்பி பார்க்கிறேன். சின்ன ஆவிக்குரிய சபைகள் என் கண் முன்பாக வருகிறது. ரொம்ப அனுபவம் இல்லாவிட்டாலும் ஒரு 50-52 ஆண்டுகளை திரும்பி பார்க்கிறேன். அன்றைக்கு சபையில் போய் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சின்ன ஜெபப்புறையாக இருக்கும். அங்கே 2 பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மருத்துவரால் கைவிடப்பட்ட வியாதியாக இருக்கும். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சுகமாய் போயிடுவாங்க. அப்படி தான் ஊழியங்கள் வளர்ந்தது. மருத்துவர் கைவிடப்பட்ட வியாதிகள் விலங்கு போட்டு பைத்தியங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே ஜெப வீட்டில் தங்க வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, வியாதி குணமாகும். இப்படி தான் நடந்தது. கவனிங்க, கவனிங்க. லிசன் டு மீ. இன்னைக்கு ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் கர்த்தரை சார்ந்து கொள்கிறான். ஜெபிக்கிறவனை கர்த்தர் சார்ந்து கொள்கிறார். ஜெபிக்கிறவன் கர்த்தரை உயர்த்துகிறான். ஜெபிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஜெபிக்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். ஜெபிக்கிறவனை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஜெபிக்கிறவன் இயேசுவை நேசிக்கிறான். ஜெபிக்கிறவன் இயேசு நேசிக்கிறார். ஜெபிக்கிறவன் கர்த்தரோடு நடக்கிறான். ஜெபிக்கிறவனோடு கர்த்தர் நடக்கிறார். ஜெபிக்கிறவன் கர்த்தரோடு ரகசியங்களை பேசுகிறான். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் தேவ சித்தம் செய்கிறான். ஜெபிக்கிறவன் தேவ திட்டம் செய்கிறான். ஜெபிக்கிறவன் திறப்பில் இருக்கிறான். ஜெபம் உடைந்த பாத்திரத்தையும் பயன்படுத்தும், ஜெபம் நல்ல பாத்திரத்தையும் பயன்படுத்தும். ஜெபிக்கிறவன் சாகலாம், அவன் ஜெபம் சாகாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு தோத்திரம். ஜெபிக்கிறவன் தன் காலத்திலும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறான். ஜெபிக்கிறவனுக்கு அடுத்த தலைமுறைக்கும் அந்த ஆசீர்வாதம் கொண்டு வரும். ஆண்டவருக்கு சோத்திரம். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. அதனால ஜெபிக்கிறவன் தேவனோடு பேசுகிறான். தேவனோடு பேசுங்க. ஆண்டவர் ஜெபிக்கிறவன் இச்சை இருக்காது, ஜெபிக்கிறவன் பாவம் இருக்காது, ஜெபிக்கிறவன் பின்மாற்றம் இருக்காது, ஜெபிக்கிறவன் முறுமுறுப்பு இருக்காது. இன்னைக்கு கடைசி காலத்தில் தேவை என்ன தெரியுமா? ஜெப அனுபவம். லூக்கால வாஸ்து பார்த்தா அழகா இருக்கும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜெபிக்க ஆரம்பித்தவர் கல்வாரி சிலுவை வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணார். ஹலோ, இன்னைக்கு கவனிக்கிறீங்களா? லிசன் டு மீ. ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் ஜெபித்தார். ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது அவர் ஜெபம் பண்ணினார். தோத்திர புறாவடிவிலை பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தோத்திரம். வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணார். தோத்திரம் அதிகாலை ஜெபித்தார்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரி முழுதும் ஜெபித்தார்னு வேதம் சொல்லுகிறது. நாளைக்கு 12 பேரை தெரிந்தெடுக்கணும். முழுதும் ஜெபித்தார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுமா?
ஒவ்வொன்றாய் பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் மனம் உடைந்தவர் ஜெபம் பண்ணினார். தேவதூதன் அவரை தேற்றினான் வேதம் சொல்கிறது. கல்வாரி சிலுவையில் அவர் ஜெபித்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் ஜெபம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில பார்த்தால் ஊழிய வெற்றிக்கு காரணம் ஜெபம். பாடுகளின் நேரத்தில் தேற்றினது ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு முழு உலகத்திலும் ஊழியங்கள் பறந்திருக்கிறது என்று சொன்னால், 12 அப்போஸ்தலரை முழு உலகத்துக்கு கர்த்தர் அனுப்பினார் என்று சொன்னால் தவறு ஒன்றும் பண்ணல. அவருக்கு தெரியும் அவர் தேவகுமாரன். ஆனால் தோத்திரம் 12 பேரை செலக்ட் பண்றதுக்கு 12 மணி நேரம் ஜெபம் பண்ணினார். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன். நோ எலெக்ஷன், செலக்ஷன். அவர் எலெக்ஷன் பண்ணல, அன்னைக்கு செலக்ட் பண்ணி எடுத்தார். அதற்கு அவர் ஜெபம் பண்ணினார். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுவோமா? அதனால நான் உள்ள போனா போயிடணும் விரும்புகிறேன்னு யாராவது. அதனால ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எப்படி ஜெபம் பண்ணினாங்க அந்த கண்டென்ட்டுக்குள்ள போலாமா? ரைட். அவங்க ஆதி திருச்சபை எப்படி ஜெபம் பண்ணிச்சு, எப்படி ஜெபம் பண்ண? நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது. கவனிங்க, 3 கூட்டத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். கவனிங்க, 3 கூட்டம், சபைக்குள்ளும் சபைக்கு வெளியும் புதியதாய் வந்தவர்களும் 3 கூட்டத்தும் இருக்குது. கிறிஸ்தவர்கள் 3 கூட்டம் இருக்காங்க. ஒன்று என்ன தெரியுமா? நாங்கள் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். நாங்கள் எதிர்பார்த்தோம், கர்த்தர் செய்தார். பதில் சொல்லுங்க. நாங்கள் எதிர்பார்த்தோம், கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஆமென். அதோட அந்த மைக் நல்லா இருக்குமா இருக்குனே? எஸ், ஹல்லேலூயா, குட். இதுக்கு வால்யூம் கொடுங்க. ஆண்டவர் நல்லவர். இது கொஞ்சம் வால்யூம் மட்டும் கொடுங்க, வேற ஒன்றும் வேண்டாம். எஸ், ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் வால்யூம் கொடுங்க. மானிட்டர் கொஞ்சம் நல்லா கரெக்ட் பண்ணுங்களேன், பேச முடியலையே. கர்த்தர் நல்லவர். Thank you. Hallelujah. Glory to God. ஆண்டவர் நல்லவர். Praise the Lord. ஒரு கூட்டம் என்ன தெரியுமா? நாங்கள் எதிர்பார்த்தோம், கர்த்தர் செய்ய. கொஞ்சம் வெயிட் ஆவீங்க, அதை கொஞ்சம் நல்ல வெயிட் ஆக கொடுங்க. கர்த்தர் நல்லவர். Thank you. Hallelujah. நாங்கள் எதிர்பார்த்தோம், கர்த்தர் செய்தார். இது ஒரு கூட்டம். சபையில சாட்சி சொல்றது பார்த்திருக்கீங்களா? நான் கண்ணீரோடு எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். நான் உபவாசத்தோடு எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். என் பிள்ளைகள் வாழ்வில் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். இது ஒரு கூட்டம். லிசன். நிறைய பேர் சொல்ல முடியும், நான் எதிர்பார்த்தேன், ஆண்டவர் செய்தார். தப்பே இல்லை. வாசிக்கிறீங்களா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லம்மா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். கர்த்தர் சொல்கிறார், அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே. நீங்கள் எதிர்பார்த்துக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் அழகா சொல்றார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் மேல வச்சிருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அல்லேலூயா. லிசன், என்னை கவனிங்க. எதிர்பார்த்துக்கிற முடிவு உங்களுக்கு தருவேன் ஆண்டவர் சொல்ல. இது ஒரு கூட்டம். நான் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். நான் எதிர்பார்த்தது போல என் பிள்ளைகளை ரட்சித்தார். நான் எதிர்பார்த்தது போல என் பிள்ளைகளை அபிஷேகித்தார். நான் எதிர்பார்த்தது போல என் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடப்பித்தார். ஹல்லேலூயா. எதிர்பார்த்தது போல வேலையை தந்தார். இது ஒரு கூட்டம். ரைட். இது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற கூட்டம். இது ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுகிற கூட்டம். இது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற கூட்டம். இது ஒரு பார்ட். என்ன ஒரு கூட்டம் இருக்கு? கிறிஸ்தவர்களே, சில நேரம் விசுவாசிகளே. ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற காயம் என்ன தெரியுமா? நாங்கள் எதிர்பார்த்தோம், இதுவரைக்கும் என்ன செய்யலை, நடக்கலை. இது ஒரு கூட்டம். வாசிக்கலாமா? புலம்பல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். The Lamentation chapter 4 verse 17 வாசிங்க. அந்த சகாயம்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை என்ன? உதவி. ரைட். இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணா எதிர்பார்த்ததினாலே எங்கள் கண்கள் பூத்து போயின. இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணா எதிர்பார்த்ததுனால எங்கள் கண்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன எங்களுக்கு என்ன வரல? உதவி வரல. என்ன எங்களுக்கு என்ன சகாயம் வரல. என் கண்ணெல்லாம் பூத்து போச்சுன்னு அர்த்தம் என்ன? அழுது 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 எங்க கண்ணெல்லாம் கெட்டு போச்சு, இன்னும் எங்களுக்கு சகாயம் வரல. ஒரு கூட்டம் என்ன சொன்னேன்? எங்களுக்கு உதவி கிடைத்தது. நாங்கள் எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். இன்னொரு கூட்டம் எதிர்பார்த்தேன், எங்களுக்கு என்ன செய்யல, ஏன் கிடைக்கலன்னு அதிலே பதில் இருக்கு. பின்னால வாசிப்பீங்களா? ஏன் கிடைக்கல அதிலே பதில் இருக்கு. இரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு மேல இருக்கிற மட்டும் திருப்பாங்க. இரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். பாருங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். தேங்க்யூ.
மனிதன் என்ன கொஞ்சம் கூட பாச தேங்க்யூ. மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ரைட், நல்ல நல்ல கவனிங்க. எதிர்பார்த்து ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அதிலே பைபிள் இருக்கு. எதிர்பார்த்தேன் ஏன் நடக்கல, எங்களுக்கு ஏன் சகாயம் வரல, ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு நாங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். புரியுதா? ஒரு கூட்டம் எதிர்பார்த்தேன். பைபிள் வாசிக்கிற வேலைக்காரன் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்குமா போல, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் எங்களுடைய கண்கள் உம்மையை நோக்கி இருக்கும். அல்லேலூயா. Keep looking to Jesus. உங்க தலைகளை உயர்த்தி பாருங்கள். எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். இது நல்ல அனுபவம். என்ன ஒரு கூட்டம் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்யல. இன்னைக்கு புரிஞ்சுக்கிடுங்க, மனிதர்களை நேசிங்க, உறவுகளை நேசிங்க, சொந்தங்களை நேசிங்க, பந்தங்களை நேசிங்க. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு மனிதனை எதிர்பார்க்காதுங்க. ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா. ஹல்லேலூயா. இக்கட்டில் மனிதனுடைய உதவி விருதா. ஒரு நம்ம மனுஷனும் நமக்காக மரிக்கல, ஒரு மனிதனும் நமக்காக அடக்கம் பண்ணப்படல, ஒரு மனுஷன் நமக்காக உயிர் தொழல, நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட உயிர் தொழந்து உயிரோடு இருக்கிற ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். லிசன் டு மீ. என்னை கவனிங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ ஒரு கூட்டம் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். இன்னொரு கூட்டம் எதிர்பார்த்தேன், செய்யல. ஏன்? மனுஷனை எதிர்பார்த்துட்டாங்க. ஆமென். மனுஷனை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இறைமையில என்ன வாசிக்கிறோம்? சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறது. அப்படிதானா? மனுஷனை நம்புகிறவன் யார்? சபிக்கப்பட்டவன். ஆனா கர்த்தரை நம்புகிறவன் யார்? தோத்திரம். ஆற்று ஓரத்தில் நாட்டப்பட்ட நல்ல மரமாயிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஓகே, விட்டுருங்க. இப்போ நம்ம செய்திக்குள்ள வரலாம். இப்போ அந்த மூணாவது என்ன சொல்கிறது? நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் யாருமா? ஏசப்பா யார்? உங்க வாழ்க்கையில எதிர்பாராத பயங்கரமான காரியத்தை அவர் செய்ய போகிறார். கவனிங்க. ஒரு அதிகாரத்திலிருந்து ஒரு 7 குறிப்புகளை இந்த ராத்திரி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எதிர்பார்த்துறாத கட்டாயம் நீங்க சொல்ல போறீங்க. நாட்கள் வருகிறது, இந்த வருஷத்திலே வருகிறது, இந்த மாதத்திலே ஆரம்பிக்க போகிறது. நான் எதிர்பார்க்கல, தேவன் செய்தார். என் பிள்ளைகள் வாழ்வில் எதிர்பார்க்கல, தேவன் செய்தார். என் குடும்பத்தில் எதிர்பார்க்கல, தேவன் செய்தார். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதிர்பார்க்கல, தேவன் செய்தார். எங்க ஊழியத்தில் எதிர்பார்க்கல, தேவன் செய்தார். நீங்கள் சொல்லுகிறது வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சது 10 இருக்கலாம், ஆனா கர்த்தர் செய்கிறது 100 இருக்கும். நீங்க நினைச்சது 100 இருக்கலாம், அவர் செய்கிறது 10,000 இருக்கலாம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. Glory to God. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். எதிர்பாராத பயங்கரமான காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கலாமா? என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். ரைட். இதுல இருந்து கொஞ்ச நேரம் உங்களோடு பேச விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. சரியான நேரத்தில், நேற்றை போல நாம் சரியான நேரத்தில் முடிக்கலாம். ஆண்டவர் நல்லவர். எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமையா கை உயர்த்தி கரங்களை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு தோத்திரம். ரைட். ஓகே, லிசன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல கொஞ்ச நேரம் பேசுகிறேன். என்னை கவனிங்க, அன்போடு கேட்கிறேன். ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் என்றால் என்ன? எருசலேம் ஒரு பெரிய பட்டணம். எருசலேமில் ஒரு பெரிய தேவனுடைய ஆலயம். முழு உலகத்திலும் அன்றைக்கு யூதர்களுக்கு இருந்த ஒரு பெரிய தேவனுடைய ஆலயம் என்ன? ஜெருசலேம் டெம்பிள். எருசலேமினுடைய தேவாலயம் சாலமோன் காலத்திலே கட்டப்பட்டது. அங்கே பலிகள் உண்டு, அங்கே பண்டிகை உண்டு, தினந்தோறும் ஜெபம் உண்டு. ஓகே, ஒரு 3 கூட்டம் அவங்க வருவாங்க. எருசலேமில் 3 கூட்டம் வரும். ஒன்று வழக்கமாய் பலி செலுத்துகிற கூட்டம், வழக்கமாய் பண்டிகை ஆசரிக்கிற ஒரு கூட்டம். கமான் லிசன். இது ஒரு கூட்டம். வழக்கமாய் வந்து போகிற ஒரு கூட்டம். ரைட். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம்னா உதவிக்காக. என்ன பெரிய தேவனுடைய ஆலயம் அல்லவா? இந்த திருவிழாக்களில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ திருவிழாக்களோ மற்றவர் நடத்துகிற திருவிழாக்களோ பார்த்தீங்கன்னா, ஏழைகள், இந்த ஃபிசிக்கல் சேலஞ்ச், ஏழை கஷ்டப்பட்டவங்க, ஊனமானவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. ஏதாவது உதவி கிடைக்காதா? அது ஒரு கூட்டம் உட்கார்ந்துரும். தேவைகளுக்காக ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் பாரம்பரியம், ஆக்ஸ் யூஷுவல், வழக்கமாய் வந்து போகிற ஒரு கூட்டம். என்ன ஒரு கூட்டம்? என்ன தோத்திரம்? தேவைகளுக்காக. ஏதாவது எனக்கு ஒரு ஃபிசிக்கல் நீட், என்னுடைய சரீர பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படாதா அப்படின்னு ஒரு கூட்டம் வருது. ஆமாம். ஏன்னா இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா? வித்தியாசமான கூட்டம். அதுதான் பேதுரும் யோவானும். இவங்க ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு வராங்க. நல்லா கவனிக்கணும். ஜெப வேளைக்குள்ள அவங்க உள்ள வராங்க.
ஆண்டவர் யாரை பயன்படுத்த விரும்புகிறார்? இன்றைக்கு ஏதோ பழக்கமாய் வந்து போகிறவர்கள் அல்ல, பழக்க தோஷமாய் வந்து போகிறவர்கள் அல்ல, பாரம்பரியமாய் வந்து போகிறவர்கள் அல்ல. யாருக்குள்ள ஜெப ஆவி இருக்கிறதோ, யார் இன்னைக்கு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, யார் ஜெபத்தில் தேவ சமூகத்தில் விழ விரும்புகிறார்களோ அவர்களை பயன்படுத்துகிற நாட்கள் வருகிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க, glory to God. Amen. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். praise God. hallelujah. ஆண்டவருக்கு தோத்திரம். இன்னைக்கு ஜெபம் சக்சஸ்ஃபுல்லாக மாறணும். உங்களுடைய குடும்ப ஜெபம் வெற்றிகரமாக மாறணும். உங்களுடைய தனி ஜெபம் வெற்றிகரமாக மாறணும். உங்களுடைய உபவாச ஜெபம் வெற்றிகரமாக மாறணும். 3 காரியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. தனி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயேசு கிறிஸ்து தனியாக போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணார். தேவனோடு பேசி பழகுங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்டார். எல்லாத்துக்கும் 24 மணி நேரத்தில் ஒரு 5 மணி நேரம் தூங்குறோம், சிலர் 6 மணி நேரம் தூங்குறோம், சிலர் 7 மணி நேரம் தூங்குறோம், 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், இவ்வளோ காரியங்களை செய்கிறோம். தேவ சமூகத்தில் உட்கார நமக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு நேரம் இல்லை என்கிறதுல ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மனிதர்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு காலத்தில் கையில் தான் துவைச்சோம், ஒரு காலத்தில் கையில் தான் எல்லா காரியம் சமைச்சோம், கையில் தான் எல்லாம் செய்தோம். கேஸ் ஸ்டவ் இல்லை, எலக்ட்ரிக் ஸ்டவ் இல்லை, கிரைண்டர் இல்லை, மிக்ஸி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, ஃப்ரிட்ஜிரேட்டர் இல்லை, எல்லாமே மேனுவல். ஆனால் அன்னைக்கு நல்லா தான் இருந்தோம். அன்னைக்கு நிறைய நேரம் கிடச்சிது. இன்னைக்கு எல்லாமே மிஷின், ஈஸி ஆயிட்டு நம்ம ரொம்ப லேசியாக மாறிட்டோம். ஹலோ, எப்படி சொல்லுங்க? ஆமாம், லேசினா சோம்பேறின்னு அர்த்தம். இப்போ ரொம்ப ஈஸி, போட்டால் அது துவைச்சிரும், அதுவே அலசி தந்துடும், எடுத்து காய போட்டால் போதும். ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? குட் ரைட். எல்லாமே ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. குக்கரில் சமைக்கிறோம், அடுப்பு பக்கத்தில் உட்காந்துருக்கானா, முன்னால் விறகு பக்கத்தில் உட்காந்துருக்கணும், அப்படிலாம் இருக்கும் ரொம்ப. ஆனால் இப்போ ஒரு காலத்தில் நேரம் இருந்துச்சு. தோத்திரம். சொந்த பந்தங்கள்கிட்ட பேச நேரம் இருந்துச்சு, புருஷன்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இருந்துச்சு, மனைவிட்ட பேச நேரம் இருந்துச்சு, ஊழியக்காரங்கிட்ட பேச நேரம் இருந்துச்சு, சக விசுவாசிகிட்ட பேச நேரம் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே ஈஸி ஆகிட்டு நமக்கு என்ன இல்லை? நோ டைம். இல்லை, அங்கே தான் இருக்கீங்களாம்மா? ரொம்ப பரிதாபம் இல்லை? அல்லேலூயா. ஓகே என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன். ஆண்டவருக்கு தோத்திரம். ஜெபம் வெற்றிகரமாக மாறணும். தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க காரணத்தையும் உன்னைக்கு அப்பா அம்மா படித்த கண்ணீர் ஜெபம் ஆயுசு காலத்தில் மறக்க மாட்டேன். அவங்கள நான் பார்த்ததெல்லாம் ஜெபம். எங்கள் அம்மா 92 வயது வரை பயணித்தார்கள் என்னோடு. தோத்திரங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரை தவிர ஒன்றும் பார்க்க முடியாது. அவங்க சும்மா அழுததை நான் பார்க்கல, குடும்ப கஷ்டத்தை நினச்சி அழுததை நான் பார்க்கல, பிள்ளைகளை நினச்சி அழுததை நான் பார்க்கல. ஆனால் அவங்க ஜெபம்னா அவங்க கண்ணிலிருந்து தாரத்தரையாக கண்ணீர் வடிக்கும். என் தகப்பனார் நான் நேசிக்கிறேன், என் கண் முன்பாக வர்றாங்க. அன்றைக்கி எனக்கு கார் வசதிகள் இல்லை, அன்றைக்கி 2 வீலர் தான் வச்சுருந்தேன். கன்னியாகுமரி மாவட்டங்களில் பல இடங்களில் கன்வென்ஷன் போவேன். நான் இரவில் வருவேன்னு சொல்லிட்டா, நான் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் எடுத்து வச்சுட்டு ஒரு பாய் போட்டுட்டு அந்த சர்ச்சுக்கு, ஒரு பழைய எங்களோட ஓட்டு கட்டட சர்ச்சுக்கு முன்னால் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். ராத்திரி நான் போய் சேர்றது 11:30 இருக்கும், 11:30 இருக்கும், 12 இருக்கும், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். அதிகாலை 4 மணிக்கு என்ன தட்டி எழுப்புவார், 4:30 மணிக்கு எழுப்புவார், ஜெபம் பண்ணு. அன்னைக்கெல்லாம் நான் பார்த்தது ஜெபம் முழங்காலெல்லாம் ஒட்டக கால் மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், எங்களோட திறமையில் நாங்கள் நிற்கலை. 1 கர்த்தருடைய கிருபை, 2வது எங்கள் பெற்றோர் வடித்த கண்ணீரின் ஜெபம். ஒரு ஜெபம் வீண் போகாதுமா. ஜெபம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினா நான் சொல்கிறத நீங்கள் கட்டாயம் நீங்கள் செய்யணும். 1, ஜெப நேரத்தை திட்டமிடுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், ஜெப நேரம். நம்பர் 1 ஜெப. சொல்லுங்கள், ஜெப. பாருங்க, சாப்பிட்றதுக்கு டைம் வச்சுருக்கோம் இல்லை, வேலைக்கு போகிறதுக்கு டைம் வச்சுருக்கோம், சமைக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சுருக்கிறோம், எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஓகே, அந்தந்த டைம் தான் நம்ம செய்கிறோம். ஜெபிக்கிறதுக்கு நேரம் வச்சு நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணுறேன், தப்பு. உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆபத்து வந்திருக்குன்னு அர்த்தம். இது ஜெப நேரம். ஏமா, இது உங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியணும், இது என் மனைவி ஜெபிக்கிற நேரம். உங்கள் மனைவிக்கு தெரியணும், இது என் கணவர் ஜெபிக்கிற நேரம். உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும், இது எங்கள் அப்பா அம்மா ஜெபிக்கிற நேரம். பெற்றோருக்கு தெரியணும், இது என் பிள்ளை ஜெபிக்கிற நேரம். ஊழியக்காரங்களுக்கு தெரியணும், இது விசுவாசி ஜெபிக்கிற நேரம். விசுவாசிக்கு தெரியணும், எங்கள் பாஸ்டர் அம்மா, எங்கள் பாஸ்டர், எங்கள் ஊழியக்காரங்க ஜெபிக்கிற நேரம். உங்க ரட்சிக்கப்படாத பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியணும், இது இவங்க ஜெபிக்கிற நேரம். தெரியாட்டா சம்திங் ராங், ஏதோ பிரச்சனை இருக்கு. ஹலோ, அவங்க வீட்டு போயிட்டாங்களே, அவங்க எங்கே போய் ட்ராவல் பண்ணியிருக்காங்களே தெரியுது, ஊருக்கு நீங்கள் போகிறது தெரியுது. ஹலோ, நீங்கள் வேற எங்கேயோ போகிறது தெரியுது, ஆனால் ஜெபிக்கிறதானே தெரியல. நான் சின்ன வயசில் 35 வருடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயணிக்கிறேன். 90 ஆரம்பித்தேன் கன்வென்ஷனில், கிருபாசனத்தில், ஓச்சவளையில். 1990 ஜூன் மாதம் நினைக்கிறேன், அறிவு சரியாக இருந்தால் ஜூன் மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன், கன்வென்ஷனில் பேச ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு வாகனங்கள்லாம் கிடையாது. அப்போ மார்த்தாண்டத்தில் நிற்பேன், அழக மண்டத்தில் நிற்பேன், கரங்கலில் நிற்பேன், எங்கேயாவது முக்கியமான சிட்டியில் பஸ் ஏற நிற்பேன். இரவு கூட்டங்களை முடிச்சுட்டு நான் அப்படி எனக்கு இந்த நினைவுகள் எனக்கு வருகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே பஸ் ஏறுறதுக்காக நிற்பேன்.
நிற்கும்போது பார்த்தீங்கன்னா ராத்திரி 9:30 மணி 10 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு வீட்டில் ட்ரம் அடித்து பாட்டு பாடி டாம்பரின் சத்தம் குடும்ப ஜபம் கேட்டுச்சு. நான் பேசுகிறது புரியுது? அங்கே தான் இருக்கீங்களா? எல்லாரும் நோட் இருக்கீங்களா? காது குளிர கேட்டேன், குடும்ப ஜப சத்தத்தை கேட்டேன். இன்னைக்கு ஒருவேளை நான் அதை வேடிக்கையாக சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜபம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நவீன செல்ஃபோன் வந்ததுனாலையோ அல்லது சீரியல் வாரியல் விளக்குமாறு வந்ததுனால தெரியல, இன்னைக்கு நிறைய வீட்டில் குடும்ப ஜபமே கேட்டால் நாங்கள் இண்டிவிஜுவலாக ஜெபம் பண்ணுறோம், தனித்தனியாக ஜெபம் பண்ணுறோம். அந்த நினைவுகள் ஒரு நல்ல பொன்னான நினைவுகள். எளிய உணவு இருந்தாலும் எடுத்து நடுவில் தூக்கி வச்சுட்டு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு ஜெபம் பண்ணி சந்தோஷமாக பேசி சாப்பிட்ட நாட்கள் போயிட்டு, இன்னைக்கு ஒன்றை சாப்பிட்டு எடுத்துகிட்டு செல்ஃபோனோட உள்ளே போகுது, இன்னொன்று சாப்பாடு எடுத்துகிட்டு அங்கே போகுது, இன்னொன்று சாப்பாடு எடுத்துகிட்டு வெளியே போகுது. ஹலோ, வித்தியாசமாக போயிட்டு தொடர்புகள் குறையுது. ஓகே, நான் பேசுகிறேன். அப்போ ஜபத்துக்கு ஜப நேரத்தை திட்டமிடுங்கள். நம்பர் 1. நம்பர் 2, ஜபிக்கிற ஒரு இடம், த ஸ்பெசிபிக் பிளேஸ். ஆதி திருச்சபை எப்படி வளர்ந்தது? வழக்கமாய் அவர்கள் ஆற்று ஓரத்தில் போய் ஜெபம் பண்ணாங்க. அந்த இடம் தான் முதல் சபை வருகிறதுக்கு காரணமாய் மாறிட்டு. ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர். நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களை அறியாமலே தோத்துறோம், ஒரு ஜபிக்கணுங்கிற மூடு வரும். இந்த வாரத்தில் நான் ஒரு பெரிய திருச்சபையில் தமிழ்நாட்டிலேருந்து வருகிற அநேக பெரிய ஊழியர்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். ஹவுசூரில் கனத்துக்குரியமான பரிசுத்தவான் பாஸ்டர் எல் ஜோசப் அவர்கள் ஒரு அப்போஸ்தல கொடுகை வைத்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு 4 செய்தி இதில் இருக்குது, பிரசங்கம் பண்ண போகிறேன். வருடம் ஒரு முறை ஆகிலும் அவங்க திருச்சபையில் பேசுகிறேன். எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? 6000 விசுவாசி இருக்காங்க. கிட்டத்தட்ட 4-4.5 ஏக்கரில் சர்ச். அதுலேயும் இப்போ அவங்களுக்கு இடம் காணாமல் கர்த்தரவங்களை பெருக பண்ணி பக்கத்தில் வாடகைக்கு தான் காரே பார்க் பண்ணுறாங்க, அவ்வளோ கூட்டம். ஆனால் அங்கே உள்ளே போனாலே ஜெபிக்க தோன்றும். பல மணி நேரங்கள் ஜெபிக்க தோன்றும். காலையில் நான் எழுப்பி ரூமில் ஜெபம் பண்ணியிருப்பேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே ஜெபம் பண்ணுவேன். எங்கே போனாலும் ஜெப குறிப்பாக எழுதி வச்சுருப்பாங்க. பாத்ரூம் சைடில் போனால் அங்கே ஜெப குறிப்பாக இருக்கும். ஒவ்வொரு மரங்களில் பார்த்தா ஜெப குறிப்பாக இருக்கும். எங்கே போனாலும் ஜெபிக்கணும்னு சொல்ல நான் அளவு தோணும். காலையில் சுற்றிட்டே வருவேன், பெரிய சர்ச் வாக்கிங் போகிறதுக்காக. அவன் கண்ணீரோடு போயிட்டே இருப்பேன். எங்கே பார்த்தாலும் ஜெபிக்க தோணும். உள்ளே நுழைந்தாலே ஒரு ஜெப அபிஷேகம் அங்கே வரும். ஏன்னா அவங்க ஜெபம் அவங்க தோத்துறோம். முழங்கால் யுத்தம் என்பது அவனுடைய ஊழியத்தினுடைய பெயர். ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கோடிக்கணக்கான பணங்களை அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அடித்து அனுப்பியிருக்காங்க. எப்படி ஆகல சபை ஜபிக்கட்டும். அப்போ ஜபிக்கிற ஒரு இடத்தை உருவாக்குங்க. ஒரு பாய் போடுற இடம் உங்களுக்கு போதும். ஜபிக்கிற ஒரு நேரம், ஜபிக்கிற ஒரு இடம். இன்னும் உங்கள் ஜபம் வெற்றிகரமாக மாறணும்னா ஜபிக்கிற சில கருவிகளை கொண்டு போங்க. எதுக்கு? செல்ஃபோனை தவிர. ஹலோ, விளங்கலையே உங்களுக்கு? உங்கள் ஜபம் சக்ஸஸாக மாறணும்னா பாட்டு புக் கொண்டு போங்க, பைபிள் கொண்டு போங்க, ஒரு டைரி வச்சுக்கிடுங்க, ஜபகுறிப்பு புத்தகத்தை வச்சுக்கிடுங்க, ஒரு பேனா வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் சில காரியத்தை பேசும்போது எழுதுங்க, சில காரியத்தை ஏவனா பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ரைட்? எத்தனை பேர் நோட் இருக்கிறீங்க? ஒரு ஜெபம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும். ஓகே, கமான். இப்போ நம்ம செய்திக்குள்ளே போகலாம், ஆரம்பிக்கலாம். அப்போ நல்ல கவனிங்க. பேதுரு யோவானும், நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசிங்க, verse 3. ஓகே, 1ஆம் வசனம். ஜெப வேளையாகிய பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க பெறுவதில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் போட்ட வாசல் வைப்பார்கள். இது 2ஆம் வசனம். கவனிங்க. இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் என்றால் என்ன? 40 வயதுள்ள பிச்சை அலங்கார வாசலை பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒருவன் சுகமாகிறான். ஆமென். இயேசு அதிகாரம் கொடுத்தார்ல, பிணியாளிகளை சொஸ்தமாக்குங்கள் ஆண்டவர் சொன்னார்ல. ஆண்டவருக்கு தோத்திரம். ஆமென். எல்லாம் சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். வெரி குட். கம் ஆன் லிசன். உங்களுடைய சிந்தை இங்கே இருக்கிறதா? ரைட். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ அவங்கள சுகமாக்குனாங்க. எழுப்பி விட்டான், துதிச்சான், குதிச்சான், அவர்களோட ஆலயத்துக்கு போனால் இதான் செய்தி. ஆனால் எதிர்பாராமல் அவன் வாழ்க்கையில் நடந்த 7 காரியங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன். பேதுரு யோவானும் ஜபிக்க உள்ள வராங்க. இவன் நாள்தோறும் இவன் என்ன செய்வாங்க? அலங்கார வாசலில் கொண்டு போய் வைப்பாங்க. எதுக்கு? இவனால் நடக்க முடியாது, சுமந்து கொண்டு வைப்பார்கள் பிச்சை எடுக்கிறதுக்கு. தமிழில் படிக்கும்போது 2 வார்த்தை ஞாபகம் இருக்குது. ஒட்டுண்ணிகள், சாருண்ணிகள்னு படிச்சிருக்கீங்களா நீங்கள்? எனக்கு என்ன மனசிலாச்சுன்னா, இவன் இந்த சர்ச்சையே ஒட்டி வாழ்கிற ஒட்டுண்ணி, பிச்சை எடுத்து பிழைக்கான். இவன் பிச்சை எடுத்துட்டு வரான் பற்றியடா, இதை சார்ந்து வாழ்கிற அவன் குடும்பம் சாருண்ணி, இவன் ஒட்டுண்ணி, குடும்பம் சாருண்ணி. தமிழ் வாழ்க. அல்லேலூயா. ஆமாம் ஆமாம். இவன் ஒட்டியே வாழ்கிறான். அங்கே தான் டெய்லி அலங்கார வாசல் வைக்கிறாங்க, பிச்சை எடுத்துகிட்டு போகிறான். இப்படி நாள் போகுது. இன்னைக்கு பேதுரு யோவானும் வராங்க. கவனிங்க. பேதுரு யோவானையும் கண்டவனே இவங்க நல்லா டிப்டப்பாக வராங்களா? ஏதாவது கிடைக்கும். அன்னைக்குள்ள பண மதிப்பு என்ன? பொன் அல்லது வெள்ளி, ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்க்குறான்.
அவங்க சொன்னாங்க பொண்ணு வெள்ளி எங்கிட்ட. அப்போ என்னடா பொண்ணை விட வெள்ளியை ஒன்று கூண்டது என்னதுன்னு யோசிச்சிருப்பான். பிளாட்டினா இருக்கா அல்லது வைர கற்கள் வச்சுருக்காங்களா, பேர்ல்ஸ் ஏதாவது முத்துக்கள் வச்சுருக்காங்களா, அப்படி தானே தோணும். அப்படி தானே தோணும். அவன் அதுக்கு தானே உட்கார்ந்துருக்கிறான். சர்ச்சை அவனே நடக்க முடியாத, ஆலயத்துக்குள்ளே தெரியாது, ஆசாரிய வஸ்திரம் தெரியாது, ஆசாரிய வழிபாடுகள் தெரியாது, பலிகள் தெரியாது, பண்டிகை தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒன்று தெரியும், என்னை அலங்கார வாசலில் வச்சுருக்காங்க, நான் கையேந்துவேன், எனக்கு பிச்சை கிடைக்கும். சாயங்காலம் கூட்டிகிட்டு போவாங்க, என்ன நம்பி ஒரு குடும்பம் வாழும். இப்படி தான் அவன் லைஃப் போயிட்டே இருக்கு. ஆனால் என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியாது. கர்த்தருக்கு தோத்திரம். ஏதாகிலும் கிடைக்குன்னு எதிர்பார்த்து அவங்க கிட்ட ஒன்றும் இல்லைன்ட்டாக. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களாமா? ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, அன்னைக்கு பரிசுத்தவான்கள்ட்ட, பண்டு காலத்தில் உள்ள உண்மையான பரிசுத்தவான்கள்ட்ட, பரிசுத்தவான்களில் பொண்ணு வெள்ளி இல்லை, ஆனால் செத்தாளை தூக்கி விடுற வல்லமை இருந்துச்சு, பிணியாளிகளை சோமாக்குற கிருபைகள் இருந்துச்சு. இன்னைக்கு அது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை, நகை நட்டு போல்டு ஸ்குரு தப்பு இல்லைன்னு சொல்லி ஊழியம் செய்யலை சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு ஜலதோஷத்தை கூட குணமாக்க முடியல. கட்டியலா? அன்னைக்கு வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, பாக்கெட்டு கிளீன் ஷர்ட், எம்டி பாக்கெட். ஹலோ, டாப்பாக இருந்தாங்க, டாப் அப் இல்லை. அப்படித்தான் பண்டு காலத்து ஊழியர்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொன்ன போது பைத்தியம் குணமாச்சு. எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? ரொம்ப கவனம். அவங்க சேலஞ்ச் பண்ணி சொன்னாங்க, பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்லைப்பா, என்கிட்ட இருக்கிறது தரேன், இயேசுவின் நாமம் இருக்கு என்கிட்ட. தோத்திரம். இயேசுவின் நாமம் மேலானது, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஜீசஸ் நேம் above all name. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. ஓகே, உள்ள போலாம். இல்லை குறிப்புகளுக்கு போற நேரம் போறேன். ஓகே, இப்போ நல்ல கவனிங்க. உடனே அவங்க சொன்னாங்க, நேசர் நான் இயேசுவின் நாம வாசிங்கக்கா. சிஸ்டர் வாசிங்க. இல்லை, உனக்கு தருகிறேன், நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார்கள். உடனே அவனுடைய கால்கள், அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து தேவனை துதித்து அவர்களோடு கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். போதும், இப்போ நம்ம செய்திக்குள்ள வரலாம். நம்பர் 1, முதல் குறிப்பு போயிடலாமா? இப்போ நல்ல கவனிங்க. இவன் 40 வயசு. அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இவன் 40 வயசு. எத்தனை வருஷமா பிச்சை எடுக்க வந்தான்னு தெரியாது. சோ மெனி இயர்ஸ் இவன் வந்து வெயிட் பண்ணுறான், பிச்சை எடுக்கிறான். இவன் லைஃப் அப்படி போகுது, ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துருக்கான். ஏதோ கிடைக்குது, நானும் சாப்பிட்றேன், என்ன சார்ந்து யாரோ சாப்பிட்றாங்க. இவன் நினச்சிருப்பான், எனக்கு 40 வயசு ஆகிட்டு, இனி என்னால் ஓட முடியுமா, இனி என்னால் நடக்க முடியுமா? சில நேரம் திருப்தி இல்லை. நீ இப்படி வாழ்வ தேவ சித்தம் அல்ல, நீ எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ இப்படி வாழ்வ தேவ சித்தம் அல்ல, யாரையோ சார்ந்து வாழக்கூடாது, சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ இப்படி இருப்ப தேவ சித்தம் அல்ல, சரித்திரத்தில் நீ இடம் பெறுவதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்படியே வாழ்ந்து மடிவதல்ல, உன் வாழ்க்கை சரித்திரத்தில் இடம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. உன்னை பத்தி அசிங்கமாய் பேசுகிறது இல்ல, நீ அற்புதத்தை வெளிப்படுத்துகிற பாத்திரம், நீ கிருபைகளை வெளிப்படுத்துகிற பாத்திரம். உன் மூலம் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஏதோ எனக்கு சாப்பாடு கிடைக்குது, இது கொள்ளான, இப்படி இல்ல 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 இல்ல, இவைகள் அல்ல, இவைகள் அல்ல, இவைகளை பார்க்கிலும் நீ மேலானதை காண்பாய். ஹல்லேலூயா. Glory to Jesus. Amen. Hallelujah. இப்ப நல்ல கவனிங்க. இவன் காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும் போது இவனை தூக்கிட்டு வராங்க பிச்சை எடுக்கிறதுக்கு. நீங்கள் தான் பதில் சொல்லணும். இவன் காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும் போது இப்படி 2 பேர் வருவாங்க. நான் அவர்களை சந்திப்பேன், அவங்கள நான் சந்திப்பேன், என்னை தூக்கி விட்டுருவாங்கன்னு தெரிஞ்சு வந்தானா தெரியாமல் வந்தானா? சத்தமாக சொல்லுங்கன்னு. நீங்கள் கூட்டத்துக்கு தெரிஞ்சு வந்தீங்களா, தெரியாமல் வந்துட்டீங்களோ? கேட்டேன், கேட்டீங்களா? போட்டு தெரிஞ்சுதானா வந்திய? ஆனால் நீங்கள் வந்த மாதிரி கிடையாது. அவன் ஒன்றும் தெரியாமல் வந்தான். அவன் நினைக்க, இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், பிச்சை எடுக்க போகிறேன், அவனுக்கு இப்படி 2 பேரை சந்திப்பேன், இப்படி என்கிட்ட பேசுவாங்க, இப்படி தூக்கி விடுவாங்கன்னு தெரியாது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. முதல் குறிப்பு நேரம் வரேன். தோத்திரம். நம்முடைய செய்தி என்ன? எதிர்பாராத காரியங்களை செய்கிற கர்த்தர். அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ், எதிர்பாராத காரியங்கள். உங்கள் லைஃப்பில் எனக்கு எதிர்பாராத சில காரியம் நடக்க போகிறது. நீ எதிர்பார்த்தது தோற்றிருக்கலாம், எதிர்பார்த்தது நடக்காம இருக்கலாம். கவலையே படாதுங்க, கவலையே. எதிர்பார்த்து நடந்திருக்கலாம், நடக்கலாம், இது டசன்ட் மேட்டர். நீ எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, எதிர்பாராத சந்திப்பு அல்லது எதிர்பாராத உறவு அல்லது எதிர்பாராத ஐக்கியம் அல்லது எதிர்பாராத சொந்தம். அன்எக்ஸ்பெக்டட் ரிலேஷன்ஷிப், அன்எக்ஸ்பெக்டட் கனெக்ஷன், அன்எக்ஸ்பெக்டட் மீட், அன்எக்ஸ்பெக்டட் டிவைன் கனெக்ஷன். ஒரு எதிர்பாராத சந்திப்பு. ஹலோ ஹலோ சொல்லுங்க. அல்ல, ஒருவேளை என் சாட்சி நிறைய சொல்லியிருந்திருப்பேன். நானும் ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட 30 வருஷங்கள்கிட்ட சத்திய தேவ சபைக்கு வரேன் நினைக்கல. பாலப்பள்ளத்தில் எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை.
ரொம்ப சின்ன பையனாக இருந்தப்போ அந்த காலத்தில் மணி பாஸ்டர் காலத்தில் இந்த கிரவுண்டில் முதல் முறையாக நம்ம சர்ச்சுக்கு அடுத்த கீழ் சைடு இருக்கிற கிரவுண்டில் ஃபஸ்ட் டைம் பேசின ஞாபகம் இருக்குது. ஓகே, பல வருடங்களாக வந்திருக்கிறேன். என்னுடைய சாட்சி உள்ள தெரிஞ்சிருக்கும், உள்ள இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எங்கள் வீட்டில் 8 பிள்ளைகள், எனக்கு 7 அக்கா, நான் ஒரே பையன். எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தீங்கன்னா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவேன். எங்கள் சித்தப்பா வீட்டில் எப்படி தெரியுமா, 7 ஆம்பளை 1 பொம்பளை. ஹலோ, ஆனால் எங்கள் வீட்டில் 7 பொம்பளை. அதுக்கு பிறகு ஜெபத்தில் கேட்டதுனால நான் கிடச்சேன் கெட்டிகளா. எனக்கு அதனால தான் ஜெபராஜின்னு பேர் வச்சாங்க, சாமுவேல்னு பேர் வச்சாங்க. அந்நாள் கேட்டு பெற்றாங்க பார்த்தீங்களா. அம்மா எங்கள் அம்மாவுக்கு ஆசை என்னென்னா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவேன்னு ஆசை. அதான் அவங்களுடைய ஜெபம். நான் பிறந்தேன், ஆண்டவருக்கு தோத்துறோம். ஓகே, 56 வருஷத்துக்கு முந்தி நான் அந்த உலகத்தில் பிறந்தேன். கர்த்தர் பிறக்க செய்தார். குட். ஆமாம், நல்ல குடும்பத்தை வளர செய்தோம். அன்றைக்கி வசதிகள் இல்லை. நான் சின்ன பையனில் பார்த்தபோது என் வீட்டில் கரண்ட் இல்லை. எங்கள் வீட்டில் ஓலை கட்டடம், அது பனை ஓலை, அதுதான் ஆரம்ப நாட்கள். அப்படி தான் வாழ்ந்தேன். ரொம்ப வறுமை, கஷ்டம். ஆனாலும் காலங்கள் வந்தபோது பாருங்களேன், நான் 12 வயசில் அபிஷேகம் பெற்றேன். கர்த்தர் இவ்வளோ அழகாக நடத்தியிருக்கார் பார்த்தீங்களா. அல்லேலூயா. 44 ஆண்டுகளுக்கு முந்தி, 44 இயர்ஸ் பேக், 44 ஆண்டுகளுக்கு முந்தி என் 12 வயசுல அபிஷேகம் பெற்றேன். கர்த்தர் அபிஷேகித்தார். கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, என்னுடைய 15வது வயதில் நான் 10th படிக்கும்போது கர்த்தர் என்ற திட்டமாக பேசி மனம் திரும்பி பாவமன்னிப்பு நிச்சயத்துக்கென்று பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றேன். சரியா. இப்போ டீனேஜ் 10th முடிச்சாச்சு. இப்போ 11th 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு தமிழ் மீடியனாக சேர்ந்துருக்கேன். தோத்திரம். வறுமை, கஷ்டம். நல்ல சாப்பிட ஆசை, சாப்பாடு இல்லை. நல்ல ட்ரெஸ் பண்ண ஆசை, ட்ரெஸ் இல்லை. ஸோ யாருடைய ட்ரெஸ்ஸோ பழைய ட்ரெஸ்லாம் போட்டு நான் வளர்ந்துட்டு இருக்கேன். என்னை கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பா, நான் பிறந்த நாள்லேருந்து எனக்கு அறிவு வந்ததுலேருந்து ஒரு புது துணி வாங்கி தந்த ஞாபகம் எனக்கு இல்லை. அவ்வளோ வறுமை. இதெல்லாம் பார்த்துட்டு 17 வயசில் தீர்மானம் பண்ணேன், பெந்தகோஸ்தே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. இப்போ +2 முடிக்கிற நாட்கள் ஒரு கடிதம் எழுதினேன். அன்புள்ள அப்பா மாறிவது, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் எனக்கு கிறிஸ்தவம் பிடிக்கலை, பெந்தகோஸ்தே எனக்கு பிடிக்கலை, என்னை தேடி வந்தால் நான் தற்கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு சென்னை ஓடி போயிட்டேன். திருநெல்வேலி எனக்கு தெரியாது, நாகர்கோவில் எனக்கு தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தான், கீழ் சைடு புத்தளம் தான் எங்கள் அம்மாவுக்கு சொந்த ஊர். ரொம்ப தூரம்லாம் நான் ட்ராவல் பண்ணதில்லை, வீட்டை விட்டு வெளியில் போனதில்லை. எங்கள் ஊரில் இருக்கிற அவ்வளோ தெருவுமே எனக்கு தெரியாது. நான் சென்னைக்கு போகும்போது சூப்பர் டிலாக்ஸ் பஸ்ஸில் எனக்கு 80 ரூபா தான் டிக்கெட். நான் சொல்லுகிறேன், வருஷத்தில் சென்னைக்கு ஓடி போனேன். 1 ஆண்டுகள் அப்பா அம்மா என்னை தேடி வரல, பயந்து. ஆனால் கடிதம் போட்டுட்டேன், நாங்கள் வந்திருக்கிறேன், ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன், வேலை செய்கிறேன் அப்படின்னு கடிதம் எழுதிட்டேன். 1 ஆண்டுகள் பெரிய துன்மா இருக்கேன் அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. பட் வேதம் வாசிக்கலை, ஜபிக்கலை, சபைக்கு போகலை. இப்படி வருடங்கள் போகிறது. 1 வருஷம் ஆக போகுது. ஒரு நாள் சென்னையில் மவுண்ட் ரோட்டில், 1000 ரைட்டில், கிரீம்ஸ் ரோட்டில், இந்த மெயின் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ரோட்டில் பக்கத்தில் ஒரு ஈகிள் ப்ரெஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு ஒரு கம்பெனி இருந்து, அங்கே தான் நான் ஒர்க் பண்ணேன். என்னுடைய 17 அந்த 18 வயதில். ஓகே, ஒரு நாள் சனிக்கிழமை இரவு ரொம்ப நேரம் நைட் டியூட்டி இருந்துச்சு, முடிஞ்சதுனால லேட்டாக எழும்பினேன். காலையில் எழும்பி ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த ரோட்டை தாண்டி ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருக்குது, அங்கே போய் ஒரு டீ குடிக்கலான்னு போனால் ஒரு காட்சியை நான் பார்த்தேன். ஒரு இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. தோத்துறோம், யாருன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நானும் முயற்சி பண்ண ஒருவேளை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. நான் அதை விரும்புகிறேன், தேவன் அதை வாய்க்க பண்ணட்டும். யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்படி ரோட்டில் கிராஸ் பண்ணலான் இருக்கேன், என் கண்ணுக்கு முன்னாடி அப்படி போகிறாங்க. ஒரு நகை போடாமல் வெள்ளை ட்ரெஸ்ஸில், ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கையில் பைபிள், அந்த அக்கா கையில் பைபிள், 2 கையிலும் சின்ன பிள்ளைகள், ஒரு 10-12 வயசு இருக்கும். 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பிள்ளைகளும் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. 2 பிள்ளைகளுக்கு நகை இல்லை. இதை பார்த்த உடனே நான் எதிர்பாராத சந்திப்பு. ரைட், என்னை கவனிங்க, நான் செய்தியை கவனிங்க. எதிர்பாராத சந்திப்பு. இதை பார்த்த உடனே தோத்துறோம், ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசுகிறார். நீ 12 வயசில் அபிஷேகம் பெற்றால, நீ 15 வயசில் ஞானசானம் பெற்றால, தோத்துறோம், நீ ஊழியக்காரன் பிள்ளை இல்லை, நீ எங்கே இருக்கிற? எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. நான் சென்னையில் ரொம்ப தூரம் போய் பழக்கம் இல்லை. எனக்கு போனால் திருப்பி வந்துடுவேன் கூட எனக்கு தெரியாது. எனக்கு பழக்கமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்னை அறியாமல் தோத்துறோம், ஒரு ஆடு அடிக்கப்படுறதுக்கு போகிற மாதிரி அவங்க பின்னால் போயிட்டே இருந்தேன். அவங்க சந்தேகப்பட்டுற கூடாது என்பதுக்கு மட்டும் கொஞ்சம் கீப் டிஸ்டன்ஸ் வச்சுட்டேன். ஆனால் ஆவியானவர் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு, சர்ச்சுக்கு போ. எதிர்பாராத சந்திப்பு. 3 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. நடந்து ராயப்பேட்டைங்கிறதுல போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்குள்ளே போனாங்க. அன்றைக்கி அந்த சபையில் ஒரு 300-400 விசுவாசிகள் இருப்பாங்க. அந்த பாஸ்டர் பிரபுதாஸ் வாசு, கனத்துக்குரிய பரிசுத்தவான், மரித்து போனார். இன்றைக்கு ஒரு மகன் ஸ்டான்லி வாசு ஊழியம் செய்கிறார். அது ஒரு MPS சபை, மெட்ராஸ் பெண்டிகால் அசம்பிளி சபையினுடைய தலைமை சபை. பாட்டு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. 1 வருஷம் தோத்துறோம், நான் ஒரு பாட்டும் கேட்கல, ஜெபமும் கேட்கல, ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அன்னைக்கு அவர் பிரசங்கம் பண்ணார் பாருங்க, பின் வாங்கி போனால்
அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாகிறது. பின்மாற்றம் என்கிற தலைப்பில் பேசினார். வா, யாருக்கு பிரயோஜனமா இருந்துச்சோ தெரியல, வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். பிரசங்கத்தின் முடிவில் ஒரு பைத்தியக்காரனை போல கரங்களை உயர்த்தி அழுதேன். ஹல்லேலூயா. என் வாழ்வு மாறியது. எதிர்பாராத சந்திப்பு. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது வருஷத்தினாச்சு பாருங்க. வருஷத்தினாச்சு. என்னுடைய 18 வயசுல 17 முடிந்து 18வது வயதுன்னு ஆரம்பம். என் வாழ்க்கை மாறியது. ஒரு மாற்றத்தை கர்த்தர் தந்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவர். ஆமேன். வேதாம கல்லூரி முடித்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் நான் பயணிக்கிறேன். 38 ஆண்டுகள் முழு நேரமாக நான் கன்வென்ஷனில் பயணிக்கிறேன், சபை நடத்துகிறேன். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் எல்லா தாலுக்குலையும் கன்வென்ஷனில் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும், ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், தோத்திரம், பல இடங்களில், இன்னும் கேரளா கற்றுக்கொண்டு போயிட்ட உலக நாடுகளுக்கு கொண்டு போக ஆரம்பித்தார். இதுவரைக்கும் 16 நாடுகளை என் கால்கள் பதிவு செய்திருக்கிறது. நான் கண்ட்ரியில் பக்கத்தில் இலங்கை தேசத்துக்கு 14 முறைக்கு நான் மேலே போயிருக்கிறேன். அங்கே போய் சில ஊழியங்களை ஆரம்பித்து இன்னைக்கு அங்கேயும் 10க்கு அதிகமான ஊழியங்கள் இருக்கிறது. யோசித்து பார்க்குறேன், எதிர்பாராத சந்திப்பு. கிறிஸ்துவமே வேண்டான்னு நினச்சேன், பெந்தெக்கோஸ்தே வேண்டான்னு நினச்சேன். என்னை கவனிக்கிறீங்களா? வேண்டான்னு நினச்சேன். ஆனால் ஒரு சின்ன சந்திப்பு. அவங்க என்ன சுவிசேஷம் சொல்லலை, அவங்க என்கிட்ட பேசலை, தோத்திரம். ஆனால் அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய காரியம் என்னை கவர்ந்தது. ஒரு எதிர்பாராத சந்திப்பு. இன்னைக்கு பெந்தெகோஸ் அனுபவங்கள் மறைஞ்சிடக்கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்த பரிசுத்தவான்கள் சரியாக தான் கற்றுக் கொடுத்தாங்க. காலங்கள் மாறலாம், உபதேசம் மாறக்கூடாது. காலங்கள் மாறலாம், வைராக்கியம் மாறக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. காலங்கள் மாறலாம், உறுதி மாறக்கூடாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அனுப்பி தந்த தேவ தூதர்களா இந்த குடும்பத்தை நான் விசுவாசிக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியுமா, நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். நிம்மதி இல்லாதவனாய் குடும்பத்தை விட்டு வந்துட்டேன். நிம்மதி இல்லாதவனாய் தற்கொலைக்கு முயற்சி பண்ணினேன். ஆனால் என்னை தடுத்து நிறுத்தி என்னை வாழ வைத்து ஊழியக்காரனாய் மாற்ற ஒரு எதிர்பாராத சந்திப்பை கர்த்தர் தந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஒரு நல்ல சாட்சி சொல்லட்டுமா? நேரம் போயிடுச்சு. ஒரு நல்ல சாட்சி ஒன்று சொல்லட்டுமா? ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தேவன் அனுமதித்தால் இந்த வருஷம் நான் 31ஆம் தேதி மார்ச், அடுத்த மாதம் 31ஆம் தேதி மறுபடியும் நான் கிளம்ப இருக்கிறேன். தேவன் அனுமதித்தால். அதுக்குள்ள விசா ப்ராசஸில் இருக்குது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போயிருந்தேன். ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். பெரு என்று சொல்கிற தென் அமெரிக்கா நாடு. தென் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். கொலம்பியா, வெனின்சுலா, பெருல், பனாமா, சிலி அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் தென் அமெரிக்கா ஒரு சில ஆண்டுகள், ஒரு சில முறைகள் போயிருக்கிறேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் போயிருந்தேன். பாக்கியமாக கருதுறேன். ஒரு பெரிய எழுப்புதலை நான் பார்த்தேன் இந்த நாட்டில். கவனிங்க, தோற்ற நாட்டில் பெரிய எழுப்புதலை பார்த்தேன். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லட்டுமா? ஒரு பெரிய பரிசுத்தமான சந்தித்தேன். இப்போ அவருக்கு 92 வயசு. நான் பார்க்கும்போது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அவருக்கு 90 வயசு. இப்போது 89, 90, இப்போ 91 முடிச்சு 92 வயசாச்சு. இப்போ உயிரோடு இருக்கிறார். கவனிங்க, அவர் அந்த நாட்டை சார்ந்தவர் அல்ல. கவனமாக கேளுங்க. 41 வருஷத்துக்கு முந்தி, வெறும் நானே ஊழியத்துக்கு வந்து 36 வருஷம் மேலாச்சு, 37 போகுது. 40 வருஷத்துக்கு முந்தி அவர் பாருங்க, சென்ட்ரல் அமெரிக்காவை சார்ந்த கியூபா என்கிற நாட்டை சார்ந்தவர். அந்த நாடு கம்யூனிசம் வளர்ந்தோங்கி இருந்த நாட்கள். இந்த பெடல்ஸ் காஸ்ட்ரோ இவங்களால கம்யூனிசம் வளர்ந்தது. கம்யூனிஸ்ட் நாடு, கம்யூனிஸ்ட் கொள்கையுடைய நாடு. இவர் 18 வயசுல ரட்சிக்கப்பட்டார். அவர் பேர் ருடால்ஃபோ கன்சோலன்ஸ். கவனிங்க, அவர் வீட்டுக்கு நான் போனேன். அந்த அப்பச்சனுக்கு முன்னால் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். நான் வீடியோலாம் வச்சிருக்கிறேன். உண்மையை உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் பாருங்க. 18 வயசுல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அங்கே அதுவோ கம்யூனிஸ்ட் நாடு. இவர் வந்து வாலிப நாட்களை பேச ஆரம்பிச்சார். இவர் எங்க போனாலும் 3000, 5000, 2000 ரட்சிக்கப்படுவாங்க. எங்க பார்த்தாலும் டிவியில் இவர் வருவார். பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. ஒரு முறை ஜெயிலில் போட்டாங்க, 6.5 வருஷம் ஜெயிலில் போட்டாங்க. 3 வருஷத்துல அந்த ஜெயில கிறிஸ்தவ ஜெயிலா இல்ல, பெந்தகோஸ் ஜெயிலா மாத்திட்டார். கிச்சன்ல வேலை செய்ற மைக்கொண்டு, ஜெயில் சூப்பரன் மைக்கொண்டு, ஐக்கிய கொண்டு கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான். இவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் தாங்க முடியலன்னா இப்படி ஆயிட்டு தெருவில் கொண்டு போய் அசிங்கத்தை அள்ள வச்சாங்க. 3 மாசம் இருட்டறையில் வச்சாங்க. தோத்திரம் 3 அடி 4 அடி தான் உயர முடியும். அதுக்கு மேலே படுக்க முடியாது. ஒன்று படுத்துக்கலாம், எழும்பலாம் முடியாது. அங்கே தான் எல்லா காலை கடன்கள், மாலை கடன்கள் எல்லாம் அங்கே தான். சாயங்காலம் ஒரு பிரெட் துண்டு தண்ணி விடுவாங்க. இருட்டு, லைட்டே கிடையாது. 3 மாதம் கழிச்சு அவரை பைத்தியக்காரனை மாட்டி நினச்சிடலாம். கேட்டாங்க, இப்போ சொல்லு, மறுதளிச்சிருக்க ஒரு வாய்ப்பை தாரோம். அவர் சொன்னார், கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் மாறாது. என் இயேசு தான் ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், என் பரிசுத்த வேதம் தான் உண்மை. கடைசியில் நடந்த சம்பவம் தெரியுமா? கடைசியா நாடு அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தது. இவன் நாட்டுக்கு துரோகம் பண்ணுகிறான், நம்முடைய கம்யூனிஸ்ட் கொள்கைக்கு துரோகம் பண்ணுகிறான். ஒரு பெரிய மேடையில் நிறுத்தி 3 ஆங்கிளில் பெரிய மிஷின் கன் வச்சு சுடுறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஏமா, நான் பொய் சொல்லலை, புத்தகத்தில் படித்த சொல்லலை. அவர் வீட்டுக்கே போயிட்டு அந்த நாட்டுக்கே போகிறது சொல்கிறேன். தேவன் அனுமதித்தால் நான் ஏப்ரல் மாதம் முழுதும் மறுபடியும் அங்கே தான் போகிறேன். ஓகே, லிசன். ஒரு பெரிய எழுப்புதலை பார்த்தேன். கர்த்தர் கொண்டு போகிறார், அதற்காக தோத்திரம்.
ஆண்டவர் நல்லவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, எதிர்பாராத சந்திப்பு. ஆண்டவர் சொல்ல என்னை பாரப்படுத்துகிறார். ஓகே, தோத்திரம். இவர் சொன்னாரு, நம்ம நாட்டு சட்டத்தின்படி என்னை கொல்லணும் அப்படின்னா கடைசி எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, நான் அந்த ஜனங்களை குறித்து பேச விரும்புகிறேன். ஒரு பக்கத்தில் கிறிஸ்தவ ஆதரவாளர்கள், ஒரு பக்கத்தில் பெரிய கம்யூனிஸ்ட் கூட்டம், ஒரு பக்கத்தில் பெரிய அதிகாரிகள், இவரை கொல்லும் போகிற ஜட்ஜி, அங்கே லாயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க சொன்னாங்க, சொன்ன டைமில் கரெக்டாக முடிச்சோன்னா ஓகே, எனக்கு தந்த டைமில் முடிக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஆள் ஒரு 6 ரெடி இருப்பார், ஜம்முன்னு இருப்பார், ஜெய்சாண்டி ஃபிகர் நிரம்பி பேச ஆரம்பித்தார். இவர் பேச ஆரம்பித்த போது டைம் முடிஞ்சு போச்சு. 3 பேருக்கும் துப்பாக்கி மேலே தூக்க முடியல. இவர் பேசிக்கிட்டே இருந்தார். இந்த நாட்டு சட்டத்தின்படி மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிற்பாடு அந்த நேரத்தில் மரண தண்டனை கொடுக்க முடியாட்டா திருப்பி கொள்ள முடியாது. பெரிய தலைவலி ஆகி போச்சு அவங்களுக்கு. கூப்பிட்டு பேசுனாங்க, ஏப்பா என்ன நடந்துச்சு? அவர் சொன்னார், இல்லை நான் கடவுள் வார்த்தை பேசினேன். அப்போ கூப்பிட்டு சொன்னாங்க, யாருக்கு இது வரைக்கும் சலுகை தரல, உனக்கு ஒரு சின்ன சலுகை தரோம். என்ன சலுகை தெரியுமா? நீ பேசுகிற இடத்துல கிறிஸ்தவத்தையும் பேசு, முடிவில் கம்யூனிஸ்ட்டை பேசு. அவசரம், என் நாவிலிருந்து இயேசுவை தவிர மற்ற வார்த்தையை நான் பேச மாட்டேன். அந்த நாடு பார்த்துச்சு, இவனை இந்த நாட்டில் வச்சு ஆபத்துடா அப்படின்னு நாடு கடத்தினாங்க. அப்போ திருமணமாக இருந்தது, 3 பிள்ளைகள் இருந்தாங்க, மனைவி, ஒரு பெண் மகள், அம்மா. தோத்திரம். கவனிங்க, 3 அவருடைய 2 பையனும் இவரும். கவனிச்சிங்களா? தோத்திரம். கவனிங்க, இவரும் இவருடைய மனைவி, 3 பிள்ளைகள், தாய் தகப்பன் எல்லாரையும் நாடு கடத்தினாங்க. பெண்களுக்கு மட்டும் ஒரு ஹேண்ட்பேக் வைக்கிறதுக்கு அனுமதி. ஆண்களுக்கு போட்ட சட்ட பேண்டோடு தான், 1 பைசா சல்லி காசு இல்லை. ரொம்ப வருஷம் ஆகலாமா, 41 வருஷம் தாச்சு. கவனிங்க, 41 வருஷம் தாச்சு நாடு கடத்தினாங்க. எங்கேருந்து? ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, அந்த நாடுகளுக்கு ஃபுல்லாக ஸ்பானிஷ் தெரியும், ஆங்கிலம் கிடையாது. ஸ்பானிய கண்ட்ரி, எங்கே போனாலும் ஸ்பானிஷ் பேசுவாங்க. தோத்துரும். அது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்டை விட, மற்றபடி எல்லாமே என்டையர்லி டிஃப்ரெண்ட். நாடு கடத்திட்டு பெரு, அந்த நாட்டில் லீமா, அதுதான் ஹெட் குவார்ட்டர். சரியா? ஏர்போர்ட் இப்போமே நான் போயிருந்தேன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். இப்போமே அது அந்த ட்ராண்ட்ரம் டெர்மினல் ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்குது. ரொம்ப பெரிய ஏர்போர்ட்லாம் கிடையாது. அப்போ 40 வருஷத்துக்கு எப்படி இருந்திருக்கும், தூத்துக்குடி ஏர்போர்ட் மாதிரி இருந்திருக்கும். ரைட், அப்படி தான் இருந்திருக்கும், பெரிய வளர்ச்சியெலாம் இல்லை. ஓகே, இறக்கி விட்டுட்டு ராத்திரி 9 மணி எஸ்கேப் ஆகிட்டாங்க. பாஸ்போர்ட் கிழிச்சு போட்டு போயிட்டான், வெளியே வந்துட்டாங்க. அடுத்த நாட்டில் இருக்கிறாங்க, எங்கே போகணும்னு தெரியாது, நைட்டு எங்கே தங்க போகிறோன்னு தெரியாது, என்ன சாப்பிட போகிறோன்னு தெரியும். இவரை சுற்றி 3 பிள்ளைகளும் அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? மனைவி பிள்ளை எங்கே போகணும்னு தெரியாது. ஒரே ஒரு பழைய கார், எல்லா மக்களும் போயிட்டாங்க. ஒரே ஒரு பழைய கார் வந்து அங்கே நின்றுட்டு அந்த ஒருத்தன் இறங்கி வந்தான். இறங்கி வந்து கேட்டான், நான் உன்னை டிவியில் அடிக்கடி பார்த்துருக்கேனே, உன்னை கியூபாவில் இங்கே எப்படி வந்த, நீ கியூபா நாட்டு இங்கே எப்படி வந்து? இவர் சொன்னார், நீ நாடு கடத்திட்டாங்க, வந்திருக்கேன், எனக்கு தெரியாது, நீ ருடால்ஃபோ தானே? ஆமாம், நான் ருடால்ஃபோ தான். ஏன்னா ஸ்பானிஷ் தெரியும் பார்த்தீங்களா, பேசிக்கிட்டாங்க. வெயிட் பண்ண, ஒன்றும் கவலைப்படாத, ஒரு 10-15-20 நிமிஷத்துக்குள்ளே 3 கிலோமீட்டர் தான். வெளியில் போய் ஒரு கார் கொண்டு வந்தான். இவங்க அப்பா அம்மாவை அவன் காரில் ஏற்றிக்கிட்டான், இவங்கள ஒரு காரில் ஏற்றிட்டான். நேராக கூட்டிகிட்டு போனான், ஒரு நல்ல ரூம் கூட்டிகிட்டு போனான், தங்க வச்சான். அந்த வீட்டில் எல்லா வசதி இருக்குது. கை நிறைய பணத்தை எடுத்து கொடுத்தான். அவன் யாருன்னு சொல்லலை, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, டோன்ட் வரி, நான் கொஞ்ச நாள் கழித்து வரேன், இந்த நாட்டில் உங்களை தங்க வைக்கிறேன்னு போயிட்டான். எப்படி இருக்கும் நினைக்கிங்க? அடுத்த நாள் தலைவர் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். அவரு தான் பாச தெரியுமா, தேவ மனுஷன் தான் பாச தெரியுமா, ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். 3 மாதம் அவன் யாருன்னு தெரியாது. இப்போ சொந்த காலில் நிற்கலாம்ங்கிற பலன் வந்து விட்டது. ஏமா, எதிர்பாராத உறவுகளை தரப்போகிறார், சில எதிர்பாராத சந்திப்புகளை தரப்போகிறார். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இவன் இதுவரைக்கும் சொந்தக்காரன் நிறைவேற பார்த்தான், இதுவரைக்கும் இந்த சர்ச்சுக்கு வரவன பார்த்தான். ஆனால் முதல் முறையாய் ஒரு எதிர்பாராத சந்திப்பு வரப்போகிறது. உன் உறவுகளை நீ நிறைவேற பார்த்துருக்கலாம், உன் நட்புல நீங்க நிறைவேற பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு, உங்களை தரமுள்ளவர்களாய் மாற்றுகிறதற்கு சில எதிர்பாராத உறவுகளை கர்த்தர் தரப்போகிறார். கையடிச்சு ஏற்றெடுங்க அந்த வார்த்தையை. Come on, receive it. Hey, la ra pa antara tuda hatuda auraba shekelianto. 3 மாசத்துல, கவனிங்கம்மா, 3 மாசத்துல அந்த நாட்டில் ஊழியம் செய்யலாங்கிற தைரியம் அவருக்கு வந்துடுச்சு. 3 மாசத்துல. ஆனா அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம், இவன் யாரு, இவன் ஏன் வரணும், இவன் ஏன் எனக்கு சாப்பாடு தரணும், இவன் ஏன் என்னை தங்க வைக்கணும், யார் அறிய விரும்பினார். ஆனால் இவருடைய ஜெபம் என்னவா இருந்துச்சுன்னா, இனி ஏன் நாட்டுக்கு போக முடியாது, நான் நாடு கடத்தப்பட்டவன். அப்போ இவருக்கு ஒரு ஆசை, ஆண்டவரை நீங்கள் விரும்பினா இனி ஆஸ்திரேலியா கொண்டு போங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு அடைச்சி போட்டிருக்க ஒரு சினிமா தியேட்டர் தரணும், நான் அதில் ஊழியம் செய்யணும். அவருடைய ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது தெரியுமா. 3 மாதம் கழிச்சு ஒரு நாள் காலையில் அப்படி பார்க்குறாரு, அவன் அங்கேருந்து வாரான். இவருக்கு பயங்கர சந்தோஷம், நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்தானே, இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், இந்த நாட்டில் நிற்கிறாங்கிற பலன் வந்துருச்சு. ஆனால் அவன் யாருன்னு தெரியலையே. அவனுக்கு நன்றி சொல்லணும்னு ரெடியாக இருந்தா, கிட்ட வரும்போது
அவனுக்கு ஒரு பயம் ஆரம்பித்து விட்டது. அவன் கையில் வித்தியாசமான ஒன்று இருந்தது. வித்தியாசமான வேற ஒன்றும் இல்லை, அவன் கையில் வித்தியாசமான புத்தகம் வைத்திருந்தான். அது வேற ஒன்றும் இல்லை, குரான். இஸ்லாமியருடைய புனித நூல் குரான். அது நாடு ஒரு கத்தோலிக்க நாடு. கவனமாக கேளுங்க, அந்த நாடு ஒரு கத்தோலிக்க நாடு. அங்கே ஒரு 1% கூட இஸ்லாமியர்கள் இல்லை. சில இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், பள்ளிவாசல் இருக்கிறது, மற்றபடி அது ஒரு கத்தோலிக்க நாடு. சரியா? அவர் புரிஞ்சிட்டார், குரானை பார்த்தோன்னே புரிஞ்சிட்டார். ஸோ இவன் ஒரு இஸ்லாமியன் என்று புரிந்து கொண்டார். கட்டி தழுவி முத்தமிட்டார், நன்றி சொன்னார். உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. அவன் சொன்ன, எல்லாம் சரிதான், உங்கள் ஏசுநாதர் உன்னை கைவிட்டாரு, உன் சொந்த நாட்டை விட்டே நீ வந்துட்ட, நான் சொல்கிறத கேளு, குரானை படி, நான் சொல்கிறத கேளு அப்படின்னார். அவர் சொன்னார், நீ செய்த எல்லா உதவிக்கும் நன்றி, நீ செய்த எல்லா உதவிக்கும் நன்றி. அப்பா முடியாது, இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் வரப்போகிற தெய்வம். ஆணித்தரமாய் பேசினார், ஆணித்தரமாய் பேசினார். என்னை கவனிக்கிறீங்களா? நீ வச்சிருக்கதில்ல, நான் வச்சிருக்க பாரு பைபிள், அதுதான் உண்மையான சத்தியம். பேச ஆரம்பிச்சார். அவன் எவ்வளவோ பேசி பார்த்து சொன்னான், நீ ஒரு நன்றி கெட்டவன். அவன் சொல்கிறான், நாளைக்கு வீட்டில் ஒருத்தர் கூடாது, கெட் அவுட், வெளியே போன்ட்டான். 3 மாதத்தில் தெருவுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த லீமா சிட்டியில், அந்த பெருவுடைய கேபிட்டல், இந்தியாவுடைய கேபிட்டல் டெல்லி மாதிரி, அந்த நாட்டுக்கு கேபிட்டல் வந்து லீமா. அங்கே அந்த சிட்டியில் பார்த்தார், ஒரு அடைச்சி போட்டிருக்கிற சினிமா தேட்டரை பார்த்து வச்சிருந்தார். இவர் கண்ணுக்கு முன்னாலே இருந்துச்சு. அவர் கேட்டார், இப்போ நம்மளை வெளியே போய் சொல்கிறாங்க, எங்கே போகணும்னு தெரியல, ஊழியம் செய்யலான்னு ஆசை இருக்குது. நேராக போய் கேட்டார், அந்த ஓனர்கிட்ட போய் கேட்டார். ஒரு கத்தோலிக்க சகோதரன், ஐயா நான் ஒரு ஊழியக்காரன், ஊழியம் செய்யணும் தாரி. அவன் சொன்னால், நீ வாடகை தர வேண்டாம், நான் அது விலைக்கு தான் போட்டிருக்கிறேன், நீ வேணா விலைக்கு வாங்கிக்க, அது வரைக்கும் க்ளீன் பண்ணி நீ சர்ச்சை நடத்திக்கிட்டான். 3 மாதத்தில் 500 விசுவாசிகள். கையை உயர்த்தி அலையில சொல்லட்டுமாம்மா? அம்மா எல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. நான் ஒரு 25 நாட்கள் தங்கியிருந்தேன். தேவன் அனுமதித்தால் மறுபடியும் ஏப்ரல் ஒரு 30 நாட்கள் தங்க போகிறேன். இப்போ முன்னால் 3 கன்வென்ஷனில் கலந்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு 4 கன்வென்ஷனில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கன்வென்ஷன் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க நினைக்கிங்க? 75,000 பேர் இருந்தாங்க ஒரு கன்வென்ஷனில். ஒரு கன்வென்ஷனில் 20,000 பேர் பார்த்தேன். ஒரு கன்வென்ஷன் 30,000 பேர் பார்த்தேன். 40 வருஷத்தில், நான் அப்போ போயிருந்த போது 40 இயர்ஸ், 40 வருஷத்தில் அந்த மனுஷனை கொண்டு கத்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? 1768 சபைகள் அவர் கட்டினார். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களாம்மா? அந்த காலத்தில் கேரளாவில் ஆரம்பிக்கப்பட்டு உங்கள் சத்திய சேவை சபை மாதிரி உள்ள உபதேசம். பெண்கள் முடிய வெட்ட மாட்டாங்க, நீளமாக வளர்த்துருப்பாங்க, லிப்ஸ்டிக் போட மாட்டாங்க, நெயில் பாலிஷ் போட மாட்டாங்க. ஹலோ, பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட மாட்டாங்க, டிஷர்ட் போட மாட்டாங்க. தோத்திரம் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற மாட்டோம், வேதம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் பின்பற்றுவோம். சுத்தமாக பார்த்தேன். ஒவ்வொரு கூட்டத்திலும் அழுவேன், ஆண்டவரை சாகிறதுக்குள்ளே எங்கள் நாட்டில் நீங்கள் இப்படி ஒரு எழுப்புல தந்துடக்கூடாதா? அந்த அப்பச்சன் வீட்டுக்கு போனேன். எல்லா ஊழியத்தையும், இன்னைக்கு 3000 ஊழியர்கள் இருக்கிறாங்க. கவனிங்கம்மா, 3000 ஊழியர் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆயுசு நாட்களை நான் மறக்க முடியாத ஒரு பாக்கியம் கிடச்சிது. என்ன பாக்கியம் தெரியுமா? இந்த கன்வென்ஷன்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இவ்வளோ தூரத்தில் வந்திருக்கீங்களே. ஏன்னா பூமி உருண்டையில் இந்த பக்கத்தில் நம்ம இருக்கோம், அந்த பக்கத்தில் அங்கே இருக்குது. இங்கே இப்போ இங்கே ராத்திரி, இப்போ நான் பேசிக்கிட்டோமோ அங்கே பகல். அப்போ நாங்கள் கூட வந்திருந்த 2-3 ஊழியர்கள் எல்லாரும் பல இடத்துக்கு ஊழியத்து போனாங்க. எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. என்ன பாக்கியம் தெரியுமா? இந்த அப்பச்சன் ஆரம்பித்த முதல் சினிமா தேட்டர் இருக்குது பாருங்கள், இன்னைக்கு இருக்குது. அது பெரிய சர்ச்சு. அதான் அந்த சர்ச்சில் இன்னைக்கு எவ்வளோ விசுவாசி இருக்காங்க தெரியுமா? 15,000 விசுவாசி இருக்காங்க. அங்கே பிரசங்கிற ஒரு பாக்கியம் கிடச்சிது. நுழைஞ்ச நேரத்துலேருந்து அழுதுகிட்டே இருந்தேன். ஏற்கனவே நான் சாட்சியை கேட்டிருக்கிறேன். அவரை நேரடியாக வீட்டில் போய் நான் பார்த்தேன். இப்போ அவர் முடியாமல் வீல் சேரில் உட்கார்ந்துருக்கிறார். இந்தியாவில் அது போனதுனால வெட்கப்பட்டேன். அன்றைக்கு ஒரு திங்கக்கிழமை கூட்டத்துக்கு தான் நான் போயிருந்தேன். 8 மணிக்கு தான் ஆரம்பித்தாங்க, நைட்டு 11 மணிக்கு கூட்டம் முடிஞ்சுது. எல்லாம் 2000 பேர் ஜனங்கள் இருப்பாங்க. எழும்பி நின்று இந்திய கொடி பிடிச்சி தேசிய கீதம் போட்டு வரவேற்றாங்க. ஆண்டவர் நல்லவர், அல்லேலூயா. அந்த சர்ச்சை கண்ணால் பார்த்தேன். ஆமென், கர்த்தர் நல்லவர். நிறைய இடங்களுக்கு நான் பயணித்தேன். 40 வருஷம். அடுத்த அவர் என்ன பண்ணார் தெரியுமா? 17 இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பித்தார். அடுத்த தலைமுறையை கர்த்தர்கள் உருவாக்கணும். ஒரு ஸ்கூலுக்கு நீ கூப்பிட்டுருந்தாங்க, எங்களை கூப்பிட்டுருந்தாங்க வரவேற்க. எப்படி வரவேற்றாங்க தெரியுமா? தோத்துறோம். அங்கே 100 பிள்ளைகள், இங்கே 100 பிள்ளைகளுக்கு மேலே நின்று கையில் முழு பைபிளை வச்சு இப்படி எங்களை வரவேற்றாங்க. அது ஸ்கூல் மாதிரி தெரியல, அது பைபிள் காலேஜ் மாதிரி இருந்துச்சு. அம்மா, பெத்தேலுங்கிற டிவி சேனலில் பேட்டி கேட்டாங்க. அந்த சேனலில் நம்ம போய் பேசணும். தோத்துறோம். 100 பேர் வேலை செய்கிறாங்க ஒரு டிவி சேனலில். அந்த நாட்டையே மாற்றி விட்டார். இன்னைக்கு இந்த நாடு அவருக்கு என்ன பேர் கொடுத்து தெரியுமா? இந்த ஃபாதர் ஆஃப் பெரு, பெருவின் தந்தைன்னு பேர் கொடுத்து நாடு கடத்தப்பட்ட மனுஷன். எதிர்பாராத ஒரு சந்திப்பு. ஹலோ ஹலோ ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஆண்டவர் சாதாரணமானவரா? ஏமா, அவரை முரண்டு புடியா பிடிங்க, உறுதியாக அவரை பிடிங்க, உங்க வாழ்க்கையை மாறும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
ரொம்ப நேரம் எடுத்துட்டு நினைக்கிறேன். ரெண்டாவது குறிப்பு வரலாம். அவன் இப்படி ஒருத்தர் வருவாங்க, இப்படி என்கிட்ட பேசுவாங்கன்னு தெரியாது. மற்ற குறிப்புகளை வேகமாக போறேன். கமான், எதிர்பாராத சந்திப்பு வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. நேற்று பார்த்த இடத்துல இனி உங்களை யாரும் பார்க்க போறதில்லை. நேற்று பார்த்தது மாதிரி அற்பமா யாரும் பார்க்க போறதில்லை. பழைய இடத்துல பார்க்க போறதில்லை. பழைய சூழ்நிலையை பார்க்க போறதில்லை. உங்க வாழ்க்கை கர்த்தர் இயேசு மாற்றி அமைக்க போகிறார். பிரலையிலே சொல்லுமா? Glory to God. Hallelujah. Praise the Lord. Amen. ஆண்டவருக்கு தோத்திரம். ஓகே, குட். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நம்ம சர்ச்சினா சும்மா சாதாரண நினைச்சிடக்கூடாது. எல்லா சபையும் பார்த்தீங்கன்னா 3000, 4000, 5000 பார்லிமெண்ட் மாதிரி இருக்கும். எல்லா சர்ச்சும் சூப்பராக வச்சுருப்பாங்க, சூப்பராக வச்சுருப்பாங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கன்வென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்களேன். எங்களை காரில் கூட்டிகிட்டு போய் காரில் வெளியில் நிப்பாட்டிட்டு எங்களை பேட்டரி காரில் கூட்டிகிட்டு வருவாங்க. உள்ளே வர்றதுக்கு காருக்கு அனுமதி இல்லை. அவ்வளோ பெரிய கூட்டம். தோத்திர மேடையெல்லாம் உட்கார வச்சார். ஊழியக்காரங்களை கூட அந்த மேடையில் வர முடியாது. நாங்கள் வெளிநாட்டிலேருந்து போனதுனால சில தலைவர்களை உட்கார வச்சுருந்தாங்க. எறும்பு கூட்டம் மாதிரி தான் தெரியும். கூட்டத்தில் பார்த்தா ஆண்டவர் பெரிய எழுப்புதலை பார்க்க வச்சார். ஒரு மனிதன் கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். சூழ்நிலையை மாற்றப் போகிறார். எதையோ ஒன்று பார்த்து முடங்கினது போதும். நீ முடங்கி கிடக்க அழைக்கப்பட்டவன் அல்ல. நீ யாரையோ சார்ந்து வாழ அழைக்கப்பட்டவன் அல்ல. யாரையோ நம்பி வாழ அழைக்கப்பட்டவன் அல்ல. கர்த்தரனை தூக்கி விட போகிறார். நீ உலகத்துக்கே சாட்சியாய் மாறப்போகிறாய். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நம்பர் 1, எதிர்பாராத சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாய்கள் திறப்பதாக. ரைட் நவ். அட ஆத்துமாக்களே, சந்தோஷமா சொல்லப்படாதா? தோத்திரம். சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதிர்பாராத. இப்போ நீங்கள் என்னைய பார்த்தது அப்படி தான் இருக்கு. எதிர்பாராம ஒன்று பார்த்தேன்னு மாதிரி தான் இருக்கு. தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். இப்போ வாசிங்க மறுபடியும் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இவனுக்கு வயசு 40. என்னை கவனிக்க 2ஆவது குறிப்பு போயிடலாம். வயசு 40. இந்த 40 வயசுல இவனுக்கு அப்பாவுக்கு சொந்தக்காரன் இருந்திருப்பாங்கல்ல, அம்மாவுக்கு சொந்தக்காரன் இருந்திருப்பாங்கல்ல, நண்பர்கள் இருந்திருப்பாங்கல்ல, பக்கத்து வீட்டில் இருந்திருப்பாங்கல்ல. இவன் 40 வருஷம் பிச்சை எடுக்கிறான். எத்தனை பேர் பார்த்துருப்பான்? ஒரு நாளைக்கு 1000 பேர்னா எவ்வளோ பேர் பார்த்துருப்பான்? ஒரு வேளைக்கு 200 பேர்னாலும் எவ்வளோ பேர் பார்த்துருப்பான்? லட்சக்கணக்கான ஆட்களை அவன் சந்திச்சான். ஒருத்தன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரல. இவங்க என்ன சொல்றாங்க? நசரேயனான இயேசுவின் நாமத்தினாலே நான் என்ன சொல்ல விரும்புறேன் தெரியுமா? உங்க காதுகள் எதிர்பாராத நற்செய்தி கேட்க போகிறது. இதுவரைக்கும் சில செய்தி கேட்டு சோர்ந்துட்டீங்க. இதுவரைக்கும் சில செய்தி கேட்டு பயந்துட்டீங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சில செய்தி கேட்டு கலங்கிட்டீங்க. அன்எக்ஸ்பெக்டட் குட் நியூஸ். உன் காதுல ஒரு செய்தி வரப்போகிறது. அது எதிர்பாராத நற்செய்தி. தூர இடத்துல வர நற்செய்தி. விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைந்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாய் மாற்றும். எதிர்பாராத நற்செய்தி. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் இப்படி யாரும் சொன்னதில்லை. வேணா சொல்லியிருப்பாங்க, நாளைக்கு இப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் கேட்டியா, நாளைக்கு வருவியா, உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன், ஹலோ அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு நான் ஒரு சட்டை கொண்டு வரட்டா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் எதிர்பார்த்தல. எதிர்பாராமல் ஒரு செய்தி வருது காதில். எதுக்கு இந்த கூட்டம் தெரியுமா? நீங்கள் எதிர்பாராமல் சில செய்தி கேட்கணும். செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகிறது. நற்செய்தி உங்களுடைய எலும்புகளை புஷ்டியாய் மாற்றப்போகிறது. விடாய்த்த ஆத்துமாவுக்கு, காஞ்சு போன ஆத்துமாவுக்கு, தொய்ந்து போன ஆத்துமாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீராய் மாறப்போகிறது. ஹேய் ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? இதான் இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதிர்பாராத செய்தியை கேட்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையை அது மலமாய் மாற்றப் போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்தில் தவறான செய்தியா, பிள்ளைகளை கொடுத்த தவறான செய்தியா, கல்லூரி பள்ளிக்கூடம் போயிட்டு வரதும் பிள்ளை கொடுத்த தவறான செய்தியா, சொந்த பந்தங்கள் மூலம் தவறான செய்தியா? இல்லை, உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. எதிர்பாராத நற்செய்தியை உங்கள் காதுகள் கேட்க போகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு காது கேட்கும். இந்த காலையில் என்னுடைய சபையில் முக்கியமான ஒரு திருமண நிகழ்வு, ஒரு என்கேஜ்மெண்ட். அதனால் நான் வர இயலலை. என்னுடைய மூத்த பையன் வந்திருப்பான், காலையில் பிரசங்கித்திருப்பான். அவன் ஒரு எம்இ சிவில் இன்ஜினியர். அவன் வெளிநாட்டில் அவன் இன்ஜினியராக பணிபுரிகிறான். குடும்பமாக இருக்கிறான். பஹ்ரைன் தேசத்தில் இருக்கிறான். ஆண்டவர் நல்லவர். எல்லாரும் ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை. ஆனால் கர்த்தரை அழைச்சி கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென். திடீர்னு சில ஆண்டுகளுக்கு முந்தி என்கிட்ட ஃபோன் பேசினப்பா, நான் ஒரு பாஸ்ட் வந்திருந்தாங்க இந்தியாவிலேருந்து, நான் கூட்டத்துக்கு போயிருந்தேன். கர்த்தர் திட்டமாக என்கிட்ட பேசினார். என் வாழ்க்கையை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அவன் இன்ஜினியராகி பட்டத்தாராகி வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணுறதை பார்க்கணும், அவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னா பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவன் நல்லவர். ஆமென். இன்றைக்கு பஹ்ரைன் தேசத்திலே அவன் ஒரு போதகரோடு இணைந்து உதவி போதகராய் பணியாற்றி வருகிறான். சூழ்நிலை வித்தியாசமாக இருக்குது.
தோத்துறோம். கத்த நல்லவர். கவனிங்க, அவன் முழு நேர ஊழியத்துக்கான எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த வந்த லீவில் ஒரு நாள் அவன் சும்மா இல்லை, எல்லாத்துலேயும் ஊழியத்தில் அவன் பயணித்தான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் வீட்டில் எங்களோடு சந்தோஷமாக இருக்கிறத விட எங்கேயாவது ஊழியத்து போனால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஊழியத்தை ஆசைப்படுறான். கர்த்தர் நடத்துகிறார். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்களேன். காதுகள் கேட்கும். பாருங்க, ஏற்கனவே நம்ம பாலப்பழம் சபையில் டெடிகேஷன் பண்ண போது என்னோட 2வது மகன் அவன் தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தான். 6 வயசில் வாலிபால் கோச்சிங் போனான். +2 பீச் வாலிபாலில் அவன் ஸ்டேட் பிளேயர். கவனமாக கேளுங்க, ஜோயல் லெஸ்ராஜ் அவன் ஸ்டேட் பிளேயர். அவன் என்ன சொன்ன, நான் படிச்சுட்டு ஊழியம் செய்வேன்ப்பா. ஓகே ஓகே, நான் யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பலை. ஓகே பரவாயில்ல, ஆண்டவர் அழைக்கும் போது வா போயிட்டு. அவன் மெரிட்டில் +2 ஒரு காலேஜில் ஸ்கூலில் சும்மா படிக்க வச்சாங்க. ஏன்னா அவன் சின்ன வயசில் வாலிபால் பிளேயர். காலேஜில் நல்ல தரமான கல்லூரியில் பாளையங்கோட்டையில் சீட் கிடச்சிது, மெரிட்டில் தான் கிடச்சிது. படித்தான். ஒரு நாள் எனக்கு பேசுகிறான் தூத்துக்குடியிலேருந்து, அப்பா இந்த வருஷம் எனக்கு வாலிபாலில் எனக்கு தான் யூனிவர்சிட்டின்னா. நான் ஓகே கங்க்ராச்சுலேஷன். அதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்த கால் வருது, அப்பா அரசியல்ப்பா என் பேரை வெட்டிட்டாங்க. என்ன சொன்னேன், கவலைப்படாத. கல்லூரி முடிக்கும் போது ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறான். என்ன ஃபோன் பண்ணான்னு தெரியுமா, கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஹலோ, நேராக கேரளாவில் ஒரு 3 வருஷம் பைபிள் காலேஜில் வச்சேன். எனக்கு கர்த்தர் என்னை பார்க்கணும் எல்லாமே அவனை பயன்படுத்துகிறார். உன் காது நற்செய்தியை கேட்கும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் காதுகள் நற்செய்தி கேட்க போகிறது. நற்செய்தி கேட்க போறீங்க. எதிர்பாராத நற்செய்தி. இது அவன் எதிர்பார்த்ததே இல்லை. இப்படி வீட்டிலேருந்து வரும்போது 2 பேர் வருவாங்க, என்ன பார்த்து எழும்புவாங்கன்னு சொல்லுன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. மறுபடியும் வாசிங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. வலது கையினால் பிடித்தவனை தூக்கி விட்டான். அப்பொழுது உடனே அவன் கால்கள். ஓகே ஓகே, 3வது குறிப்பு. அவன் சிலர் பிரசங்கத்தை கேட்டாலும், சிலர் எழுப்புதலான பிரசங்கத்தை கேட்டாலும் எழும்ப மாட்டாங்க. நம்ம போய் தூக்கி விடணும் சில கேஸுகளை. எல்லாம் சொல்லுங்கம்மா, இங்கே தான் இருக்கீங்களா? சில கேஸுகள் என்ன எவ்வளவு தான் பேசுங்க, எழும்பாது. அது அப்படியே உட்கார்ந்துருக்கும். ஏம்னா அது அப்படியே உட்கார்ந்து டிஃபால்ட் ஆயிரும். தூக்கி விடணும். நல்ல கவனிங்க. இவங்க கிட்ட போன எலும்புன்னு சொல்லியாச்சு, ஆனால் அவருக்கு எழும்ப மனசு இல்லை. ஏன்னா 40 வருஷம் முடங்கி கிடக்கிறான். கிட்ட போய் தூக்கி விட்டாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என்ன வார்த்தை தெரியுமா? எதிர்பாராத உதவி. உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு, உங்களை தூக்கி விடுகிறதற்கு, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம் நடக்கிறதற்கு எதிர்பாராத உதவியை கர்த்தர் செய்ய போகிறார். அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எதிர்பார்த்த உதவி என்ன? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. புரியுற மாதிரி பேசிட்டுமா. ஒரு பிச்சைக்காரன் கையில் என்ன வச்சுருப்பான்? தட்டு வச்சுருப்பான். எதுக்கு? அவன் பிச்சைக்காரன் கையில் தட்டு, நம்ம அதில் போடுவோம் துட்டு. ஹலோ, தட்டிகிட்டே இருப்பான். மா தர்மம் பிச்சை நோட்டு வரும்போது எடுத்து உள்ளே வச்சுருவான். கெட்டியலா. ஆனால் துட்டை வச்சு அப்படியே தட்டிக்கிட்டு இருப்பான். இவன் எதிர்பார்த்தது தட்டில், ஆனால் கர்த்தருக்கு எதிர்பாராமல் கொடுத்தது முட்டில். கெட்டியலா. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்குமே எதிர்பார்த்தது எங்கே? சத்தமாக சொல்லுங்கன்னு. நானும் சில கேஸுகளில் சொல்லணும், அந்த கேஸுகள் ஒன்றும் அசைய மாட்டேன். கேட்டீங்களா? அப்போது கடவுளே, நான் பேசுகிறது விளங்குதா? மனசிலாயோ? இல்லை, சிலருக்கு மனசிலாக. ஏன்னா நீ இப்போ முடிப்பியான் தான் மனசிலாகலன்னு. ஒன்றும் கவலைப்படாத. 9 கால் வரலும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, மெய்யாகவே உங்களை சொல்லுகிறேன். சந்தோஷமாக கைவிடுறது அல்லையில சொல்லுங்களேன். ஒரு அடி பாடிடலாமா? மேஜர் கொடுமா. ஹல்லேலூயா. சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம். கை தட்டி பாடுமா? ஓ, சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் இருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. நல்ல கையடிச்சு பாருங்க, வெளியே சேர்ந்து. ஹல்லேலூயா. இருள்ள நாள் வரையில் நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பரும் சரியாவும் ஆகினார். தந்தை தாங்கி அவர் என்னை சொல்லு. தந்தை தாயும் நண்பரும் ஆகினார். தந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள ரமலா ஹத்தரல மோழியா. அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.
நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த ஹல்லேலூயா தருகிறார். ஹல்லேலூயா praise the Lord. நல்ல கவனிங்க, எதிர்பாராத உதவி. ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீங்க எதிர்பார்க்காத உதவியை கர்த்தர் செய்வார். அவர் அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எக்ஸாக்ட்லி ரைட் டைம், சரியான நேரத்தில் அவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? இங்க பாருங்க, பேதுருவுக்கு கர்த்தர் செஞ்சார். என்ன செய்தார்? இவர் ஒண்ணுமே கிடைக்காம, லூக்கா 5 அதிகாரம் வாசிக்க வேண்டாம், ஒண்ணுமே கிடைக்காம மீன் பிடிச்சி கிடைக்காம வந்து சேர்ந்தார். இவரை கூட்டிட்டு போய் 2 படகு நிறைய மீன் கொடுத்தார். இது எதிர்பாராம நடந்தது. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? உனக்கு நான் செய்தேன்ல, உன்னை கொண்டு நான் எதிர்பாராத சில காரியத்தை செய்ய போகிறேன். கர்த்தர் உங்களுக்கும் எதிர்பாராத காரியத்தை செய்வார், உங்களை கொண்டும் எதிர்பாராத காரியத்தை செய்வார். எத்தனை பேர் விளங்கி கொண்டீர்கள்? எத்தனை பேர் பாருங்க, உங்களுக்கும் எதிர்பாராத காரியத்தை ஏசப்பா செய்வார், உங்களை கொண்டும் எதிர்பாராத காரியத்தை ஆண்டவர் செய்வார். கட்டாயம் செய்வாருங்கிறேன். ஹலோ, கட்டாயம் இயேசு செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, glory to God. எதிர்பாராத காரியத்தை ஆண்டவர் கட்டாயம் செய்வார், உங்களை கொண்டும் ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுவோமா? ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தி, 9 வருஷம் இருக்கலாம், மேபி ஒரு 9 வருஷம் 10 வருஷம் கிட்ட இருக்கலாம். ஓகே குட். நான் ஒரு சிவகாசி பக்கத்தில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ போயிருந்தபோது 3 நாள் கூட்டம். ஒரு குடும்பம், அந்த பாஸ்டர் எல்லாருக்கும் டியூட்டி போட்டு கொடுத்துருந்தாங்க விசுவாசிகளுக்கு. ஒரு குடும்பம், மகள், அந்த தாய் தகப்பன், ஒரு பையன் என்னைய உபசரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு சாப்பாடு தராங்க, கவனிக்கிறாங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே என்னையும் உபசரிக்கிறாங்க. என்னை கவனிங்க. இப்போ தெரிஞ்சவங்க சிரிச்சா அப்படி இருக்கும். சகோதரி மாதிரிலாம் உட்காந்துருக்காங்க, ராணி அக்கா இருக்காங்க, எல்லாருமே எனக்கு தெரியும், ரொம்ப வருஷமாக நான் பழகிறேன். இவங்க என்ன பார்த்து சிரிச்சா தெரிஞ்சு சிரிக்கிறாங்க. ஒரு தெரியாத நபர், ஒரு அன்னோன் பர்சன் என்னை பார்த்து ரொம்ப சிரிக்காங்க, தெரிஞ்ச மாதிரி. எனக்கு புரியல, எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப உபசரிக்கிறாங்க, நல்லா சிரிச்சுட்டே இருக்காங்க. நான் கடைசி நாள் என் மனசு கேட்கல. நான் கிளம்புறேன், கூட்டத்தை முடிச்சுட்டு. சிவகிரி அப்படின்னு ஒரு ஊர், அங்கே டேனியல் ஒரு பாஸ்டர், அவங்க சர்ச்சில் கன்வென்ஷன் போயிருக்கும்போது ரொம்ப வருஷம் முந்தி, நான் மெல்ல கேட்டேன், சிஸ்டர் நீங்கள் ரொம்ப சிரிச்சுட்டே உபசரிக்கீங்க, எனக்கு உங்களை தெரியல, என்ன தெரியுமான்னு கேட்டேன். அவங்க கண்கள் குளமாயிற்று. அவங்க சொன்னாங்க, 17 வருஷத்துக்கு முந்தி சிவகாசியில் நீங்கள் ஒரு கூட்டத்தில் பேச வந்திருந்தீங்க. நாங்கள் ஆண்டவர் அறியாத குடும்பத்தை சார்ந்தவர்கள். என் பையன் இப்போ டிப்ளமோ முடிக்கிறான். அவனுக்கு 3 மாதம் அப்பொழுது கடன் பிரச்சனையினாலே, அப்போ என் பொம்பளை பிள்ளை இல்லை, கடன் பிரச்சனையினாலே தற்கொலை பண்ணி சாகிறதற்கு வீட்டில் விஷ பாட்டில் வாங்கி வச்சுட்டு கடைசியில் இட்லியில் முக்கி சாப்பிட்டுட்டு பிள்ளையும் கொண்டுட்டு நம்ம செத்துறணும்னு தீர்மானம் பண்ணியிருந்தோம். அப்படி ரோட்டு வழியாக வரும்போது, இப்போமே செத்தா பக்கத்து வீட்டுக்காரன் காப்பாற்றிடக்கூடாது, நைட்டு 10 மணிக்கு செத்துலான்னு நினச்சோம். அந்த நேரத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. சரி, அல்லேலியா கூட்டம் நடக்குது, இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிடலான்னு வந்தோம். அதில் நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு. எங்களுக்கு இயேசுவை பற்றியே தெரியாது. நியாய தீர்ப்பு அப்படின்னு காதில் விழுந்துச்சு. ஆனால் என்னவோ தெரியல, ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே அங்கே இருந்தோம். அங்கே உள்ள பாட்டு, அந்த செய்திக்கு வந்தபோது தற்கொலை பண்ண வேண்டாம்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். அந்த கூட்டத்தில் முன்னால் வந்து இயேசுக்கு எங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். அந்த பாஸ்டர் எங்களை பிடிச்சிட்டாரு, தொடர்ந்து எங்களை நேசிக்க ஆரம்பித்தார். மனம் திரும்பினோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பட்டோம், வேறுபட்டோம், சபைக்கு வர ஆரம்பித்தோம். அல்லேலூயா. இப்போ 1 வயசு ஆயிட்டு. 1 வயசு வர பிள்ளைக்கு பேர் வைக்காமல் இருந்தது. நம்மளே சாக போகிறோம், பிள்ளையை கொல்ல போகிறோம், எதுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி. அப்போ 2 பேர் சேர்ந்து இப்போ நம்ம கிறிஸ்தவங்களாக மாறிட்டோம், பெந்தகோஸ் போயிட்டோம், பிள்ளைக்கு பேர் வைக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது என்ன பேர் வைக்கலான்னு யோசித்த போது என் கணவரும் நானும் சேர்ந்து முடிவெடுத்தோம். அந்த அன்னைக்கு அவர் பிரசங்கத்தை கேட்டு தானே மனம் திரும்பணும். அதனால் அந்த பிள்ளைக்கு சாமுவேல் ஜெபராஜ்னு பேர் வச்சுருக்கோம். இப்போ டிப்ளமோ முடிச்சிருக்கான். இவன் உங்கள் பேர் 17 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்குறேன்னாங்க. லேசாக சிரித்தேன். ஆனால் காரில் உட்காந்து 4 மணி நேரம் அழுதேன். நமக்கு தெரியாது, நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார் நமக்கு தெரியாது. ஹலோ, எதிர்பாராத ஒரு சந்திப்பு. இன்றைக்கி அதுக்கு பிறகு ஒரு மகள் பிறந்து, அவள் டிகிரி ஓல்ற மாதிரி அவள் பைபிள் காலேஜ் படித்து, நான் மறுபடியும் போன வருஷத்தில் கோயம்புத்தூரில் அந்த ஃபேமிலியை பார்த்தேன். இப்போ அந்த தம்பிக்கு மேரேஜ் ஆகி அவனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த குடும்பத்தை போன வருஷம் நான் சந்தித்தேன். என்னோடு சேர்ந்து வந்து ஒரு கூட்டத்தில் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். மகிழ்ச்சியாய் ஒரு சபையில் பகுதி நேர ஊழியத்தோடு அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. எதிர்பாராத சில உதவிகளை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுவோமா? ஓகே, மறுபடியும் வாசிங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. தூக்கி விட்டான், உடனே அவனுடைய கால்கள் கரடுகள்
உடனே சொல்லுங்க. பலன் கொண்டது, எதிர்பாராத பலன். எல்லாரும் சொல்லுங்க. ஏமா சொல்லுங்க. ஆண்டவர் யார்? எதிர்பாராத காரியத்தை செய்கிறவர்ல. இவருக்கு இப்படி இன்னைக்கு வருவேன், என் காலெல்லாம் சரியாகும், நான் எழுப்பி நிற்பேன், குதிப்பேன், துதிப்பேன்லாம் தெரியாது. அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரென்த். ஹலோ 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 சொல்லுங்க. அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரென்த், எதிர்பாராத பலன். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் பலன் தரப்போகிறார். என்ன பலன் தெரியுமா? சாபத்தை மேற்கொள்கிற பலன், தரித்திரத்தை மேற்கொள்கிற பலன், பிசாசை மேற்கொள்கிற பலன், சூழ்நிலைமை மேற்கொள்கிற பலன். பவுலுக்கு பலகீனம் இல்லாமல் சாத்தானால கொட்டு முள் இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதுங்க, தைரியமா இருக்கேடுங்க. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Glory be to God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எதிர்பாராத பலன் வரப்போகிறது. இனி மனிதனோட உதவி நீங்கள் நாடப் போகிறதில்லை. இனி அசிங்கமான இடத்துல முடங்க போகிறதில்லை. ஹalleluya. உங்கள் வாழ்க்கையே மாறப்போகிறது. நீங்கள் அநேகருக்கு நன்மை உண்டாக்குகிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். எப்படி வரும்? பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென் சொல்லுங்க. பவுல் பிரசங்கித்துட்டு இருந்தார். வார்த்தை கேட்டபோது முடவன் எழுப்பி நடக்கிறான். தேவ வார்த்தை கேட்கிறவங்களுக்கு பலன் வரப்போகிறது. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கிறவங்களுக்கு பலன் வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். Hallelujah. Okay, number 1, எதிர்பாராத சந்திப்பு, தொடர்பு, உறவு, ஐக்கியம். நம்பர் 2, எதிர்பாராத நற்செய்தி, இல்ல தோத்திரம். ஆமென். நம்பர் 3, எதிர்பாராத உதவி. நம்பர் 4, எதிர்பாராத பலன். ஆமென் சொல்லுமா? இப்போ 8வது வசனம் வாசிப்பீங்களா? குதித்து எழுந்து நின்று நடந்து, குதித்து துதித்து அவர்களோட கூட. பாருங்க, ஏற்கனவே சுமந்தா மாதிரி அவன் கூட போயிடல. இவன் கிடைச்ச உடனே வீட்டுக்கு ஓடி போகல. இவன் பார்த்தான், என்ன நடக்க வச்சது இவங்கல்ல, என்ன வாழ வச்சது இவங்கல்ல, என்ன தூக்கி விட்டது இவங்கல்ல, இந்த ஊழியக்காரங்க தானே. அம்மா தோத்துறோம். ஒரு அற்புதம் நடந்தோட கொஞ்சம் காணிக்கையை கொடுத்துட்டு பொருத்தனை பண்ணிட்டு போயிடுறோம். அடுத்த கன்வென்ஷன் தான் வரோம். ஆனால் என்ன நமக்கு ஞானசானம் எடுக்க மனசு வரல, என்ன அபிஷேகம் பெற மனசு வரல. ஆனால் இங்கே வந்து ஜபிக்காட்டா உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிருக்காது, உன் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நன்றி இருக்கு, ஆனால் சத்தியத்துக்கு உன்னால வாழ முடியல. கர்த்தர் ஓண்ட தான் பேசுறார். உடனே பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போயிடல, பழைய பின்மாற்றத்துக்கு திரும்பி போயிடல. Listen to me. அவர்களோடு கூட. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. அவர்களோடு கூட. இங்க பாருங்க, எங்க போயிட்டா? தேவாலயத்திற்குள். இங்க பாருங்க, இதுக்கு முந்தி எங்க இருந்தா? அலங்கார வாசல்ல அலங்கோலபுரம் தான். இன்னைக்கு எங்க வந்துட்டான்? உள்ளே. இங்க பாருங்க, எதிர்பாராத ஸ்தானம். 5வது என்ன தெரியுமா? எதிர்பாராத மேன்மை, எதிர்பாராத இடங்கள், எதிர்பாராத ஸ்லாக்கியங்கள். அன்எக்ஸ்பெக்டட் பொசிஷன், அன்எக்ஸ்பெக்டட் பிளேஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஆனர். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் சில எதிர்பாராத மேன்மைகள், எதிர்பாராத உறவுகள், எதிர்பாராத ஸ்லாக்கியங்களை கர்த்தர் தரப்போகிறார். 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுவோமா? எளியவனையோ சிறுமையினர் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல மாற்றுகிறார். எதிர்பாராத ஒரு மேன்மை. அம்மா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெருமை வரல. உங்கள்கிட்ட நான் சாட்சியாக சொன்னேன். அந்த மேடையில் உட்காந்து அழுதம் தெரியுமா? கீழே போக முடியாது, போனால் சூழ்ந்துருவாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நம்மளை பார்த்த உடனே வெளியில் வர முடியாது. நாங்கள் தெரியாமல் அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டா எங்களை காப்பாற்றுறது அவங்களோட செக்யூரிட்டிஸ் தான் எங்களை காப்பாற்றுவாங்க. நம்ம அவ்வளோ பெரிய ஆளா? செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஆயிரங்கள் காத்திருக்கோம் நம்ம கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு. யோசித்து பார்த்தேன், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஹலோ, கடைசி நாள் வரும்போது பெரிய கூட்டம் கீழே. எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? நீங்கள் மேடை விட்டு கீழே இறங்கக்கூடாது, உங்களுக்கு பாஷை தெரியாது, ஸோ உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஜனங்கள் உங்களை நேசிப்பாங்க, கட்டி பிடிப்பாங்க, முத்தமிடுவாங்க, எங்களால் காப்பாற்ற முடியாது. அதனால் மேடை விட்டு நாங்கள் எங்களை கூட்டிகிட்டு போகிறது பாதுகாப்பாக 10 பேர் சேர்ந்து எங்களை செக்யூரிட்டி போட்டு கூப்பிட்டு போவாங்க. எங்களை ஒரு பெரிய கூட்டம் வந்து எங்கள்கிட்ட செல்ஃபி எடுப்பாங்க என் கூட வந்துன்னு. ஒரு நாள் பெருமை வரல, கண்ட இந்த கண்ணீர் மட்டும்தான் வடியும். நான் இதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. இந்த மேன்மை கனம் எல்லாம் வந்தது கர்த்தரால். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அவன் எதிர்பாராத சில மேன்மைகளை உன் பிள்ளைக்கு தரப்போகிறார். உன் பிள்ளையினால் உன் குடும்பம் கட்டப்பட போகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க. Glory to God. ஆமென். பேசிட்டு போகலாம், டைம் ஆகிட்டு பார்த்தீங்களா? ரைட், ஓகே. கடைசி உள்ள போயிடலாமா? நான் சொல்றது மட்டும் வாசிங்க. 2வது வசனத்தை வாசிங்க. அப்போ முதல்ல அவனுக்கு பேர் என்ன? சப்பானி. 40 வருஷம் அவன் பேர் என்ன சொல்லுங்க?
சப்பானி. ஹலோ, 10ஆம் வசனம் வாசிங்க. இவனுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன? சப்பானி. இவனுடைய அடையாளம் என்ன? பிச்சைக்காரன். எங்க பிச்சை எடுத்தவன்? அலங்கார வாசல்ல. 11ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி சொல்லுங்க. நம்ம ஆட்கள் ரொம்ப மோசம் தெரியுமா? அவன் தான் ஜோமாயிட்டான்னு விட்டு தொலைச்சிட்டு போயான். குணமாக்கப்பட்ட சப்பானி. எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் எம்பி, முன்னாள் மினிஸ்டர், முன்னாள் கவுன்சிலர். அவன் தான் சோமாயிட்டான விட்டு தொலைச்சிட்டு போயான். இப்போ சோமாக்கப்பட்ட சப்பானி. ரொம்ப மோசம் தெரியுமா? நம்ம ஆட்கள் ரட்சிக்கப்பட்டாலும் சொல்லுவான். பழைய வெள்ளாடி பேச தெரியுமா? இப்போ பைபிள் தூக்கிட்டு போறா, மற்றவா கடுத்த கள்ளிம்பா. ஹலோ, நம்ம ஆட்கள் பழைய பேரை கொஞ்சம் விட மாட்டான். குணமாக்கப்பட்ட ஜப்பானி. ரைட். இப்போ நீங்க வாங்க நேரா எங்க போங்க? 14ஆம் வசனத்துக்கு வாங்க. 4:14 4:14 4:14. இப்போ எப்படி? முதல்ல பாருங்க, அவன் யாரு? சப்பானி. 2, அவன் யாரு? பிச்சைக்காரன். 3வது அவன் பேர் என்ன? குணமாக்கப்பட்ட ஜப்பானி. 4வது அவன் பேர் என்ன? சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். கவனி ஒன்ன சொல்ல விரும்புறேன். 22 வாசிங்க. 22 verse 22. 22 வாசிங்க. சூப்பர்ல. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட 40 வருஷம் இருந்த பேரு 2 நொடியில மாறிச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? எதிர்பாராத பெயர்கள். உங்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு? உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எதிர்பாராத பேரை தரப்போகிறார். இது கர்த்தரால் வாழ்ந்த குடும்பம். இது ஜெபத்தில் முன்னேறின குடும்பம். இவங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவங்க தலைமுறைகள் கர்த்தருக்காக நின்றாங்க. இவங்களை கர்த்தர் மானித்தார். உனக்கு எதிர்பாராத ஒரு பெயரை கர்த்தர் தரப்போகிறார். Unexpected good names. Hallelujah. கடைசி ஒன்று சொல்லி முடிச்சிருமா? உங்க ஊழியத்தில் ஏன் அப்படி நடக்கக்கூடாது? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. verse 4. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏன் உங்க ஸ்தாபனத்தில் நடக்கக்கூடாது? ஏன் உங்க ஊர்ல அது நடக்கக்கூடாது? கவனிங்க. கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவருடைய தொகை ஏறக்குறைய 5000. எதிர்பாராத அறுவடை. போதும், ஜெபம் பண்ண போகிறோம். சொல்லுங்க, எதிர்பாராத. ஏமா சொல்லுங்க, எதிர்பாராத ஊழியத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டு ஜனங்கள் குவிய போகிறார்கள். கர்த்தர் தரப்போகிறார். யாருக்கு? அந்த 4ஆம் வசனம். எங்க 4ஆம் வசனம்? 64:4 ஏசாயா. யாருக்கு எதிர்பாராத ஆசீர்வாதம்? அல்லது தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்தவைகளை நீரை அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவனும் கேட்டதில்லை, கண்ணால உணர்ந்ததும் இல்லை. நீரை இல்லாமல் ஒருவனும் கேட்டதில்லை, ஒருவனும் உணர்ந்ததில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கண்களை மூடுமா, ஜெபமுடுமா, எழுப்பி நிற்போமா? ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டீங்கள. அலங்கார வாசலிலே படமா பாஸ்டர் எழுந்தானே நாமத்தில். அல்லேலூயா ஜீசஸ். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஒரு எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எதிர்பார்த்தது நடக்கலன்னு வருத்தப்படாதுங்க. ஐயோ, எதிர்பார்த்தது எனக்கு கைகூடலையே. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி எழுப்பி நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எதிர்பார்த்தது தோல்வியை எண்ணுகிறீர்களோ, எதிர்பார்த்தது நடக்கலன்னு நினைக்கிறீங்களோ, ஒரு எதிர்பாராத காரியத்தை தேவன் உங்கள் வாழ்வில் அவர் செய்ய போகிறார். ஷாகாபா ஹந்தாரா ரிகமா லோஷோஹோ ரியாந்தேரே லூகபா கஷிகபௌலு ரிகேமா ஹந்தோரோ ரகஷியாந்தோரோ. ஓ, ராத்திரி வேளையில எத்தனை பேரோடு கர்த்தர் பேசினார்னு சொல்லி எதிர்பாராத காரியத்தை என் வாழ்வில் கர்த்தர் செய்யணும். உங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். பரலோகத்து நேரம் வெட்கப்படாம அந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுங்க. எதிர்பாராத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்ய போகிறார். நீங்க நினைச்சு நடக்காம இருந்திருக்கலாம், நினைச்சு நடந்திருக்கலாம், பரவாயில்ல. அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத ஒரு காரியம் உங்கள் வாழ்வில் நடக்க போகிறது. தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதிர்பாராத காரியத்தை இந்த குடும்பத்தில் ஆண்டவனின் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஷாகாபா ரெகாபா ஹந்தாரா லேரே ரேமோ ரோ ஷெகேலே ரே ஆந்தரோரா ரிபாபா ஷெகேபோ ரியாந்தரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, கையை உயர்த்துற பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. அவங்க வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் எதிர்பாராத மேன்மைகள், எதிர்பாராத பலன்கள், எதிர்பாராத ஸ்லாக்கியங்கள், எதிர்பாராத காரியங்கள் நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் இப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம்.
அலங்கார வாசலிலே அலங்கோலம் உடவன் ஒன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலம் உடவன் ஒன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மால் கூடும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோலம் உடவன் ஒன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அல்லேலூயா. அலங்கார வாசலிலே அலங்கோலம் உடவன் ஒன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், அல்லேலூயா. உம்மாலாகும் Glory, glory, glory. எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த ராத்திரி நீங்கள் பலகீனத்தோடு கூட வந்திருக்கலாம், ஒருவேளை அந்த ராத்திரி நீங்க சுகவீனத்தோடு கூட இருக்கலாம். இயேசு உங்களை தொட போகிறார். இயேசு உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். வியாதி உள்ள இடத்துல கரங்களை வச்சுக்கிடுங்க. ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு தீர்க்காயுசு அவர் தரப்போகிறார். மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக வல்லமை உங்கள் மேல இறங்கி வரப்போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருதய பலகீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நரம்புகள், எலும்புகள், தசைகள், திசுகள் பலன் அடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குடும்ப சாபம் ஆசீர்வாதம் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஹூரா பாலா ஷக்க பாலா ஹந்தாரா ஹூரா பாலே ரேகே லேரே ரேமா ரோகோ ரோ நோ ஷியாந்தே. Glory, 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 glory. Rabana shagala hantara rekamama regana oriente haura babama sekeli antereleria. Hallelujah. பலகீனங்கள் மாறட்டே, குடும்ப சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். நல்ல கையடிச்சு ஆண்டவரை தோத்திரம் பண்ணிடுவோமா? Praise the Lord. Hallelujah. Hallelujah. Ta 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 ta. Rabala hanta rabala ria. Glory, glory.